السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ் ரசூலுடைய ஞானங்களை அறிவதற்காக அவுலியாக்களுடைய சுஹபத்தில் நம்மை சேர்த்து வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதிலும் குறிப்பாக தென்னகத்தின் பேரொளி நிதய வேந்தர் கலிமாவின் பொருள் சொல்லும் ஃபைசி நாயகத்தோடு நம்மை இணைத்து வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாழும் காலமெல்லாம் ஃபைசி நாயகத்தின் குலாம்களாக வாழ்ந்து கபரிலும் மஹ்ஷரிலும் சொர்க்கத்திலும் ஃபைசி நாயகத்தோடு இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. ஃபைசி நாயகத்துடைய உண்மை காதலர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இஹ்லாசுடனே எஜமானுடைய கலிமாவின் சேவையை தொடருவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் செய்த சேவையில் கோடியில் ஒரு பங்காவது அல்லாஹ் நம்மையும் செய்ய தௌஃபீக் செய்வானாக. அதன் காரணமாக மறுமையிலே மஹ்ஷரிலே எஜமான் முன்னால் அவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காக சிஃபாரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கூட்டத்தார மக்கள் மலக்குகள் இழுத்து கொண்டு நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. உம்மத்தே முஹம்மதியால் ஒரு கூட்டம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, என் கண்ணு முன்னாடி உம்மத்தை கொண்டு போறியப்பா, விட்டுருப்பா அவங்களேன்னு கேட்பாங்க. அப்போ மலக்குகள் சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவங்க யார் தெரியுமா? கது பத்தலு பஅதக தீனக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால் நீங்கள் இரத்தம் சிந்தி வளர்த்த இந்த இஸ்லாமிய நந்தவனத்தை குட்டிச்சவராக்கணும், அதை வீணாக்கியவர்கள், உங்கள் மார்க்கத்தையே குழப்பையவர்கள், மார்க்கத்தையே மாற்றி மக்களுக்கு வேற ஒன்றை மார்க்கமாக காண்பித்தார்கள். கது பத்தலு பஅதக தீனக யா ரசூலல்லாஹ். பெருமானார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சொன்னாங்க ஃபஸ்ஸுஹ்கன், அழிவு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், இழுத்து செல்லுங்கள் அவரைன்றாங்க. அல்லாஹ் அக்பர். அலா லயுதாதன்ன ரஜாலுன் அன் ஹௌலி கமா யுதாதுல் பஈரு ضال உனாதீஹிம் அலா ஹலும் ஃபயகாலு இன்னஹும் கத் பத்தலு பஅதக்
فأقول سحقا سحقا. முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ். இது எந்த ரிவாயத்து? கமாய் யுதாதுல் பஈருல் தால் உனாதியும் அலா ஹலும் கது பத்தலு பஅதக ஃபஅகூலு சுஹ்கன் சுஹ்கன். முஸ்லிம் ஷரீஃப் ராவி புகாரி, புகாரிலே வருது ஹதீஸ். அலைய அக்வாமுன், என்னிடத்திலே ஒரு கூட்டம், என் கூட்டமாக சிலர் கொண்டு வரப்படுவார்கள். அரிஃபுஹும் வ யரிஃபூனி, அவர்கள் இன்ன நபர் என்று நான் அறிந்து கொள்வேன், அவர்களும் என்னை அறிந்து கொள்வார்கள். சும்ம யுஹாலு பைனி வ பைனஹும், பின்பு எனக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே தீர இடப்படும். மலக்கள் அந்த பக்கம் ஓடிட்டு போவாங்க. ஃபஅகூலு இன்னஹும் மின்னி, அல்லாஹ் அவங்க எங்க கூட்டத்தாராச்சு, என் உம்மத்தினராச்சு, எங்க இழுத்துட்டு போறீங்க? நரகத்துக்கு கொண்டு போவாங்க. ஒரு ரிவாயத், இந்த ரிவாயத்துல மலக்குகள் கழுதையை விரட்டிட்டு போற மாதிரி விரட்டிட்டு போவாங்க. கழுது போடா, இங்க வராது, இங்க என்ன வர, போடா. கழுதைன்னு பேரே சொல்றாங்க சொல்லாச. கழுதையை விரட்டுவது போல போடா போடாங்கிட்டு யாராவது அவங்களுக்கு கோசம் உனக்கு வேலை இங்க போடா. பெருமாள் பதைத்து போவார்கள் இந்த உம்மத்து நிலையங்கள். அப்போது இன்னும் மின்னி, அவங்க என் கூட்டத்தாரச்சை துரத்துறீங்களே என்று பெருமாள் ஹலும், இங்கே வாங்கம்மா இங்கே வாங்கம்மா கூப்பிடுவாங்க. பாரு சொல்லுவார் மலக்கள், யாரை சொல்ல, யார் தெரியுமா அவனுங்களா? இன்னக லா தத்ரி மா ஹதசு பஅதக், உங்களுக்கு பின்னாடி என்ன அட்டகாசம் அவங்க பண்ணாங்க இந்த மார்க்கத்துக்கு, என்ன குட்டிச்சவராக உங்களுக்கு தெரியும். அது பத்தலு பஅதக, உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தையே புரட்டி விட்டா புரட்டர்கள் அவர்கள் தான். ஜி பாக்கூல், நான் சொல்லேன் நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும். லிமன் கையர பாதி, எனக்கு பின்பு இந்த மார்க்கத்தை எவன் மாற்றி குட்டிச்சவராகினான். ஜி இன்னும் கது பத்தலு பாதக யார சொல், அழிவு உண்டாகட்டும். கது பத்தலு கையரு என்ன அர்த்தம்? வை பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லல, பாவம் செய்தவர்கள் இருக்கிறாங்களே, பாவம் செஞ்சவங்க அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கு. பாவம் செஞ்சவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன்னு சொல்றாங்க. நீங்க சிபாரிசு யாருக்கு செய்வீங்க, யாருக்குங்க செய்வீங்க? யார சொல்லலாம் சொன்னாங்க. சொல்லலாம் சொல்லும் ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என் உம்மத்துல பெரிய பெரிய பாவம் செஞ்சானே அவர்களுக்கு தான் சிபாரிசு செய்வேன்ட்டாங்க. மற்றவர்களுக்கும் செய்வாங்க, குறிப்பா யாருக்கு செய்வாங்க? பெரிய பாவம் செஞ்சவங்களுக்கு குறிப்பாக சிபாரிசு செய்வாங்க. அவங்க பெருமாள் துரத்துவேன்னு சொல்லல, பாவிகளை துரத்துவேன், பெரும் பெரும் பாவிகளை ரொம்ப அடிச்சு துரத்துவேன் அப்படின்னு சொல்லல சொல்லாது. இவர்கள் என்ன செஞ்சாங்க? பெருமானாருடைய தீனையை மாற்றி மக்களுக்கு மத்தியில் வேற ஒன்றை தீனாக, பெருமானார் எதை கொண்டு வந்தார்களோ அத்தகைய மில்லத்தன் ஹனீஃபா பரிசுத்த தீனை விட்டு விட்டு வேற ஒன்றை மக்களுக்கு காண்பித்தவர்கள், தெரிந்தே மோசடி செய்தவர்கள். சேரம் பார்த்தீங்களா? தெரிந்தே செய்வான். அதாவது இன்னஹும் யக்துமூல் ஹக்க வஹும் யஅலமூன், ஹக்கை எதுவென்று தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே தப்பா காட்டி இவனை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் வழிகட்டு போவார்கள். மார்க்கத்தையும் மாத்திட்டான். தீன் என்றாலே காதல் தாங்க. யாரை காதலிக்கிறது? அல்லாஹ்வை காதல் கொள்வது, ரசூலை காதல் கொள்வது, அல்லாஹ்வுடைய நேசர்களை காதல் கொள்வது, இது காதல் பாதை. இது இவன் என்ன காட்டான்? வரட்டு சட்டதிட்டங்களுடைய பாதையை ஜெயிலுடைய வாழ்க்கை மாதிரி ஆக்கிட்டான் மார்க்கத்தை. விளைஞ்சுங்களா? கானூன் கொண்டுட்டான், வெறும் சட்டதிட்டங்கள் தான். மார்க்கம் என்றாலே முன்னோர்களை மதிப்பதற்கு பேர் தாங்க மார்க்கம்.
நபிமார்கள் ஒருவருக்கு ஒருவர் மதிக்க வேண்டும். யாரையும் உயர்வு தாழ்வு படுத்தி பேசக்கூடாது. உயர்வு தாழ்வு இருந்தாலும் மட்டமாக பேசக்கூடாது. லா துஃபக்லியூனி அலா யூனுஸ் பின் மத்தா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நான் மேலானவன் நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலானவங்க தான் சொல்லாதீங்க. சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒரு உயர்த்தி பேசினார்கள். அபூபக்கர் நாயகமே உங்களை மாதிரி நான் வர முடியுமா, உமரே உங்களை மாதிரி நான் வர முடியுமா, நீங்கள் எப்படி அங்கே என்னெல்லாம் பெருமானை புகழ்ந்துருக்குறாங்க இவங்க அவங்கள சொல்லுவாங்க. உயர்த்தி பேசணும். முன்னோர்களை உயர்த்தி பின்னோர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்ந்து கல்வியில் உயர்வு வைக்கணும். இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. அதை இவன் என்ன பண்ணிட்டான், இஸ்லாம்னாலே திட்டுறது தான் ஆக்கிட்டான். தனக்கு முன்னோர்களை பழி சுமத்துவது, அவர்களை ஏசுவது, பேசுவது, திட்டுவது, இதுக்கு பேர் தான் மார்க்கம் ஆக்கிட்டான். ஜி மார்க்கத்தை குட்டிச்சவர் ஆக்கிட்டான். இப்ப இவர்களை பின்பற்றி எத்தனை ஆயிரம் பேர் கெட்டார்களோ அத்தனை பேருடைய தண்டனை சேர்ந்தா எனக்கு வரும். 2 பேருக்கு சேர்ந்தான். இவன் பேச்சை கேட்டு எத்தனை பேர் வழி கேட்டு கெட்டிச்சவரா போனாங்களோ. பெரியோர்களுடைய சொற்களை எடுத்து விளையாட்டா பேசி என்னென்ன அவுலியாக்களை பேச முடியுமோ தரம் தாழ்த்தி, உனக்கு அதான் வேலை, உனக்கு எதுவும் மார்க்கம் சொல்லணும்னு தெரிஞ்ச சட்டத்திட்டம் சொல்லிட்டு போயிட்டே இரு. இதற்கு முன் வாழ்ந்து யாரை பின்பற்ற லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அத்தகைய அவுலியாக்களை தரம் தாழ்த்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? முஹித்தீன் இப்னு அரபி எஜமான தரம் தாழ்த்தி பேசுறாங்க. அவர் வழிகட்டவர், காஃபிர் அவர். அவர் என்னெல்லாம் பேசுறாரு, வயஅபுதுனி வஅபுதுஹு, நான் அவனை வணங்குகிறேன், அவன் என்னை வணங்குகிறான் என்றெல்லாம் அவர் கிதாப் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசுறான். இப்போ மக்களுக்கு அவங்கள பற்றி எவ்வளோ மரியாதை இல்லாமல் எடுத்து காட்டுறான் பாருங்க. எதுவுமே எழுதி வச்சிருக்காங்களா? நான் அவனை வணங்குகிறேன், அவன் என்னை வணங்குகிறான்னு எழுதி வச்சிருக்காங்க ஜமா. அவங்க அப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறான். ஃபுசூசுல் ஹிக்கம்ல எஜமா எழுதுறாங்க, ஃபயஹ்மதுனி வஅஹ்மதுஹு ويحمدني فأحمده ويعبدني وأعبده. سوسلكم فيحمدني وأحمده ويعبدني وأعبده ففي حال أقربه وفي الأعيان أجهده فيعرفني وأنكره وأعرفه فأشهده لذاك الحق أوجدني وحقق في مقصده. என்ன அவருடைய கருத்து ஜி? அது விளங்கணுமா இல்லை? நீ விளங்கு. இந்த முன்ன எதை சொன்னாங்க, பின்னாடி எதை சொன்னாங்க, எதுமா எதனால அப்படி சொல்றாங்கன்னு விளங்கு. ஒன்னால வயஹ்மிதுனி வஅஹ்மிதுஹு, அவன் என்னை புகழ்கிறான், நான் அவனை புகழ்கிறேன். உண்மைதான். அல்லாஹ் அடியாரில் புகழ்றானா இல்லையா? இது மறுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. நாம் அவனை புகழ்கிறோம். வயஹ்மிதுனி வஅஹ்மிதுஹு. சாதாரண தஃசீரே எழுதுவாங்க, ஹம்து 4 வகை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்து 4 வகை. என்ன ஹம்து? ஒன்று அல்லாஹ்வை புகழ்வது, அடியார்கள் அடியாரை புகழ்வது, அல்லாஹ் அடியார்களை புகழ்வது, அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது. எல்லா புகழும் யாருக்கு சொந்தம்? தஃசீல் பதில் இல்லை பயிலும். இப்போ நாம அவனை புகழ்கிறோம், அவன் நம்மளே புகழ்கிறான். எல்லாம் நம்ம புகழணும் இல்லையா? இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன் இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. அடியார்கள் எப்படிலாம் இருப்பாங்க, நல்லா புகழ்ந்து பேசுகிறான். தாயிபாத்துல் தாயிபூன் ஆபிதூன் ஹாமிதூன் சாயிஹூன் ராக்கிஊன் சாஜிதூன் எல்லாம் இருப்பாங்க என்னுடைய அடியார்கள். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون الذين هم عن اللغو معرضون. எத்தனை இடத்துல அல்லாஹ் புகழ்றானா இல்லையா? யார? அடியார்ல. நாம அவனை புகழ்றோம், நம்மளே புகழ்றான். வயஅபுதுனி வஅபுதுஹு, அவன் என்னை வணங்குகிறான், நான் அவனை வணங்குகிறேன். இது என்ன வணக்கம்? இப்போ இபாதத்துக்கு என்ன அர்த்தத்தில் எஜமானதை பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறோம்.
அபதன வணங்கினான்னு மட்டும் அர்த்தம் இல்லை பை, நிறைய அர்த்தம் இருக்கு அந்த வார்த்தைக்கு. வணங்கினான் அர்த்தம் மட்டும் இல்லை. அதா வழிபட்டான், அவன் பேச்சை கேட்டான், அவனுக்கு கொடுத்தான், அவன் தேவைகளை பூர்த்தி செஞ்சான் அர்த்தம் இருக்கு. ஜி வணங்கினான், வணக்கத்துக்குரியவனாக ஆக்கினான், நாயனாக ஆக்கினான், இறைவனாக ஆக்கினான் மட்டும் அர்த்தம் இல்லை. இப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய மைந்தர்களே உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் செய்யவில்லையா, அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், அல்லாஹ் அல்லாஹ் அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம அல்லாஹ் தஅபுது ஷைத்தான இன்னஹு லக்கும் அதுவு முபீன், நீங்கள் ஷைத்தானை வழிபட வேண்டாம் என்று நான் ஒப்பந்தம் செய்தேனா இல்லையா அப்படின்னு என்ன? ஷைத்தானை வழிபட வேண்டாம்னா அவன் பேச்சை நீ கேட்க வேணாம் அப்படி அர்த்தம். அவன் உங்களை தூண்டிக்கிட்டே இருப்பான். வல ஆமுரன்னஹும் வல யுபத்திகுன்ன ஆதாரன் ஆமி வல ஆமுரன்னஹும் ஃபல யுகையிரன்ன ஹல்கல்லா, இப்படி எல்லாம் ஏவுவேன், இப்படி எல்லாம் ஏவுவேன். சும்மல அகஉதன்ன லஹும் ஃபி சிராத்திகல் முஸ்தகீம், உன்னை நெருங்கக்கூடிய பாதையிலே அவர்கள் வரவிடாமல் இந்த பாதையில குறுக்கால போய் உட்காந்துக்க வேண்டாம் ஷைத்தான். உன்னை நெருங்கக்கூடிய பாதையில போய் ஜங்குன்னு உட்காந்துக்குவேன், அப்படி மொத்த உடம்பையும் போட்டு. அந்த என்னை தாண்டி உன்ட்ட வர முடியாது. அப்ப அல்லாஹ்ட்ட நெருங்கணும்னா யார் உட்காந்துருக்கா? நீ நெருங்க ஷைத்தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவனை தாண்டி குதிச்சுதான் போகணும், ஷைத்தானை தாண்டி தான் போகணும் போய், வழி இல்லை வேற. உன்னை நெருங்கக்கூடிய நேரான வழியிலே உட்கார்ந்து கொள்வேன், என்னை தாண்டி அவன் உள்ள விட மாட்டேன். ஷைத்தானை தாண்டி யாரும் போயிடவே முடியாது. யாரை தவிர? யார் தன்னையே இல்லாம அழகிட்டாங்களோ அவங்கள தவிர. நீ இருந்தா போய் தான் ஷைத்தான் தாண்ட முடியாது. நீ இல்லாம ஆயிட்ட தாண்டிலாம் ஈஸியா, அவனை கூட வச்சுக்கிட்டான். விளங்குச்ச பை? அப்போ என்ன சொல்ல வராங்க ஜம்மா அவர்கள்? ஃபயஅபுதுனி வஅபுதுஹு, நான் அவன் பேச்சை கேட்கிறேன், அவன் என்னுடைய பேச்சை கேட்கிறான். யாரு? மௌலா தஆலா. அல்லாஹ் நம்ம பேச்சை கேட்கிறானா இல்லையா பை? எங்க கேட்கிறான் அவன்? நான் அவன் பேச்சை கேட்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னுடைய பேச்சை கேட்கிறான். எல்லா சிருஷ்டிகளுடைய பேச்சையும் அல்லாஹ் கேட்க தான் செய்றாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, வஆதாக்கும் உங்களுக்கு நான் கொடுத்தேன், நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுத்தேன். எங்க கொடுத்தான் அல்லாஹ் தஆலா? நான் வருஷக்கணக்கா எல்லாரும் ஊடு கேட்க கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன பை? வருஷக்கணக்கா நான் வந்து கடை கேட்கறேன், எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான். வருஷக்கணக்கா வெளிநாடு போறேன்னு கேட்கறேன், கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு பெரிய தோட்டம் வேணும் கேட்கறேன், எல்லாம் கொடுக்க மாட்டான். ஒரு பங்களா வேணும்னு கேட்கறேன், கொடுக்க மாட்டான். என்ன பை? அப்படியா? வாத்தாக்கும் உங்களுக்கு நான் கொடுத்தேன், மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் கேட்ட எல்லாவற்றையுமே கொடுத்தேன். எங்க கொடுத்தான் பை? யாருக்கு? நமக்கு மட்டும் கொடுத்தான் அதெல்லாம். இந்த பை பதில் சொல்லுங்க. வாதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அத்தனையும் நான் கொடுத்தேன். எங்க கொடுத்தான் அல்லாஹ்? ஆஷிக் பை சொல்லுங்க. நீ கேட்ட எல்லாமே கொடுத்துட்டேங்க, எங்க கொடுத்தான்? ஜமன் வாதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அவன் நியமத்தை நீங்கள் எண்ணினால் எண்ணி முடிக்கவே முடியாது. நமக்கு மட்டுமா அல்லாஹ் கொடுத்தான்? இந்த செவுத்துக்கும் கொடுத்தான், இந்த கம்பி கொடுத்தான், இந்த ஃபேனுக்கு, இந்த லைட்டுக்கு, எல்லாத்துக்குமே கொடுத்தான். நீங்கள் சொன்னா மொட்டை மொட்டை மாசிவல்லா, ஆட்டுக்கும் கொடுத்தான், மாட்டுக்கும் கொடுத்தான், சூரியனுக்கும் கொடுத்தான், சந்திரனுக்கும் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. எறும்புக்கும் கொடுத்தான், எலி, பூச்சி, பல்லி, பாம்பு, கொசு, எல்லாத்துக்குமே கொடுத்தான். வாதாக்கும் மின் குல்லி மா சஅல்தும். இன்னொரு அல்ல சொல்றாங்க, இன்னொரு ஆயத்துல எல்லாரும் கொடுத்தான். இது இன்னொரு எடுத்து பார்ப்போம்.
உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை பாய், எல்லாருக்கும் கொடுத்தான். கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஊசி முனையில பல கோடி இருக்கும். என்ன உயிரினம் சொல்றது பேரு? பாக்டீரியாஸ், வைரஸ், அமீபா சொல்றான்ல பாய், கிருமிகள், நுண்கிருமிகள். இதில் பார்த்து தெரியும், பைனாகுலரில் பார்த்து, மைக்ரோஸ்கோப். எத்தனை இருக்கும்? வந்து எவ்வளோ இருக்கும் பாய்? எத்தனை உலகம் இருக்கும்? எத்தனை வகை இருக்கு? அதில் எத்தனை கோடி கோடியா இருக்கு? எல்லாத்துக்கும் கொடுத்தான். எல்லாரும் கேட்டீர்கள், அத்தனை பேருக்கும் கொடுத்தேன். எழுந்துங்களா? யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். சுன பாய், யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் அத்தனையும் அல்லாஹ் இடத்துல கேட்கிறது. வாதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூனி, கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எப்படி கொடுக்குறாங்க? என்ன கேக்குது? என்ன கேட்டன, என்ன கொடுத்தான்? வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. என்னங்க பாய், இந்த தகர டப்பி இருக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? என்ன வேணும்? தகர டப்பி சொல்லுது, தகரமே நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னை நீ வைத்திரு. சரிப்பா, நீ வச்சிருக்கிறேன், வச்சிருக்க. திரும்ப அடுத்த நொடி சொல்லு, குன், நீ இருப்பா. மறுபடியும் திரும்ப என்ன இருக்கணும், அடுத்த நொடியும் இருக்குன்னு ஆசைப்படுறேன். சரி வச்சிருக்கேன்பா. திரும்ப நான் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி வச்சிருக்கிறேன்பா. கேட்டுக்கிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கான். கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் கேக்குது, நான் இவ்வளவு உயரத்துல இருக்கணும், இவ்வளவு நீளமா இருக்கணும், இவ்வளவு வட்டமா இருக்கணும், இந்த மாதிரி கொடு. சரி கொடுத்துட்டே இருக்கிறேன், கொடுத்துட்டே இருக்கு. ஏன் பாய், எப்ப கேட்குது? ஒவ்வொரு நொடியும் கேட்டுதான் இருக்குது, ஒவ்வொரு நொடியும் கேட்குது. யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் இருக்கிற அத்தனையுமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. என்னை வச்சிரு, என்னை இந்த மாதிரி ஆக்கு, என்னை பேச வை, என்னை கேட்க வைன்னு எல்லாம் ஒவ்வொரு நொடியும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இந்த டப்பா கேக்குது, நான் இவ்வளவு சின்ன குட்டையா இருந்தா போதும் ரப்பே, இது இன்னும் கொஞ்சம் உயரமா நான் இருக்கணும்னு இது கேக்குது. நான் இந்த அளவு தேவையில்ல, கொட்டையா இருக்கு. இது கேட்ட மாதிரி இதுக்கு கொடுத்தான், இது கேட்ட மாதிரி இது கொடுத்தான். இது கேட்ட மாதிரி இது கொடுக்கல, இது கேட்ட மாதிரி இது கொடுக்கல. யாரு எப்படி கேட்டாலும் கொடுத்தாங்க. யாருல எனக்கு ஏத்த மாதிரி ஒரு முடிவு கொடு, சரி கொடுத்து வச்சு. ஜாடிக்கு ஏத்த முடி, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு முடிவு கொடு, சரி இந்த வச்சுக்கோ. இப்ப இதை தூக்கி இந்த மூடி இங்க போட்டா பொருந்தாது, இது இங்க போட்டா உள்ள போயிடும். எனவே இது இங்க போட்டா உள்ள போயிடும், இது இங்கதான் போடணும், இதுதான் கரெக்ட், போடு, கரெக்டா மாட்டி விட்டு. அப்பதான் இதை கொண்டு இங்க போட்டா பொருந்தாது, இது இங்கதான் போடணும். அப்ப எனக்கு இவ்வளவு போதும், அதுக்கு மேல வேணாங்குது. இது உனக்கு பெரிய முடியாது, நல்லாவும் இந்த முடி போதும். இவனுக்கு சின்ன முடி வேணாம், எனக்கு பெரிய முடிய வேணும். ஒவ்வொன்றும் அது அதுக்கு எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு கேட்டு வாங்கிது. என்கிட்ட தகரம் என்னமோ பல டன் 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 கணக்கில் தகரம் இருக்கு. ஆனா அதுக்கு இந்த மூடிக்கு எனக்கு உனக்கு 1.5 அடியில மூடி தரணும், ஐயோப்பா வேணாம், எனக்கு இந்த அளவு மூடி இருந்தா போதும், ஜாடிக்கேத்த மூடி போதும் எனக்கு. சொல்லுமா இல்லையா? கோடிக்கணக்கான வஸ்துக்களும் லட்சோப லட்ச வஸ்துக்களும் மாசிவல்ல அத்தனையுமே அல்லா இடத்துல கெஞ்சுகின்றன, கேட்கின்றன. இதுக்கு ஏத்த மாதிரி, இதுக்கு ஏத்த மாதிரி, இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறான் அல்லா தஆலா. ஒவ்வொரு நொடியும் யார் யார் என்ன கேட்கிறார்களோ அந்த அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறான். என்ன கொடுக்கிறான்? உஜூத கொடுக்கிறான் அல்லா தஆலா. சிஃபாத்த கொடுக்கிறான், அஃஆல கொடுக்கிறான், ஆசார கொடுக்கிறான். உஜூது கொடுத்தான். உஜூது என்ன? தன் ஜாத்தை கொடுத்தான், தன்னையே கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. நீ கேட்ட எல்லாத்தையும் கொடுப்ப, ஒன்னையே கொடுக்க முடியுமா நீ? அவன் தன் உஜூதையே கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. அதை இன்னொரு வார்த்தையில சொன்னா, இந்த டப்பியின் கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த தகரம் தன்னைத்தானே கொடுத்து விட்டது. அதையே இன்னொரு வார்த்தையில சொன்னா, இந்த தகரம் தான் இப்பொழுது டப்பியாக காட்சியளிக்கிறது.
அது கேட்டுச்சுன்னு சொல்லி. ஒவ்வொரு நொடியும் தன்னைத்தானே காட்டிக்கொண்டு தப்பியும் காட்டிக் கொண்டிருக்கிறது. அது கேட்டுச்சுன்னு சொல்லி. இது கேட்டதுக்காண்டி இதிலும் காட்சி அளிக்கிறது. மாத்தி மாத்தி இருக்காம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிக்கிறது. வானம் பூமியில் இருக்கிற அத்தனையும் அவனிடம்தான் கேட்கின்றன. அதற்காக வேண்டி அவன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஷானிலே முத்தஜல்லி ஆகிறான், வெளிப்படுத்துகிறான், வெளியாகிறான், கேட்டதற்கு உடனே ஆஜராகிறான். உடனடியா வந்துட்டான். நீ அல்லாஹ்வுடைய எவ்வளவு பேச்சுக்களை கேட்காம ஏமாத்தன, எவ்வளவு பேச்சுக்கு மாறு செய்யற. ஆனா உனக்கு அல்லாஹ் மாறு செய்யறதே இல்லை. அவன் கேட்டதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், பை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் பேச்சு நாம கேட்கிறோமோ இல்லையா, நம்ம பேச்சு அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கான். வயஅபுதுனி வஅபுது வயஹ்மதுனி வஅஹ்மது. அவன் என் பேச்சு கேட்கிறான், நான் அவன் பேச்சு கேட்கிறேன். குர்ஆன் தான் சொல்றாங்க, அவங்க வேற பேச்சல. அவன் குர்ஆன் விளங்காட்டி விளங்க நம்மள்ட்ட போய் கேளு. அர் ரஹ்மான் ஃபஸல் பி கபீரா. ஜி மரியாதையா வந்து கேளு. இப்னு அரபி எஜமான் அவர்கள், எங்கள் கண்மணி நாயகம் எஜமான் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்களே, உச்சகட்டமான ஞானங்கள் எனக்கு விளங்கவில்லையே, சொல்லிக் கொடுங்கள் கேளு. நாம அல்லாஹ் வணங்குறோமா, அல்லாஹ் நம்மளே வணங்குறோமா? நீங்க ஒன்னையாவது அர்த்தம் சொல்லுங்க ஜி. ஒன்னு யாரு அர்த்தம் சொன்னா? நான் அவன் பேச்சை கேட்கிறேன், அவன் என் பேச்சை கேட்கிறான். நாம அவன் பேச்சை கேட்கிறோமோ இல்லையா, நம்ம பேச்சை கேட்டுட்டே இருக்கிறான். நம்ம பேச்சை மட்டும் இல்ல, சாரே காயினாத்துல அத்தனை கோடி சிருஷ்டிகளுடைய பேச்சையும் கேட்கிறான். அப்படி என்னை என்று சொன்னார்கள். மஹ்லூக், மஹ்லூக்கும் ஹாலிக்கும் பேசுற மாதிரி சொல்றாங்க. தன்னை தன் இப்னு அரபின்னு சொல்லவங்க. இந்த மஹ்லூக் ஹக்குடைய பேச்சை கேட்கிறது, ஹாலிக் மஹ்லூக்குடைய பேச்சை கேட்கிறாங்க. சரி பை, இப்ப நேரடியாக இபாத்து அர்த்தம் வச்சீங்கன்னா குழப்பம் வந்துடும். சரிப்பா, இப்ப நாம அல்லாஹ் வணங்குறோம். கிறிஸ்துவன் யாரை வணங்குறான்? இயேசுவை வணங்குறான். ஜி ஒவ்வொருத்தரும் வணங்குறாங்க இல்லையா? ஒருவன் மரத்தை வணங்குகிறான், ஒருவன் கல்லை வணங்குகிறான், ஒரு மலையை வணங்குகிறான், சிலையை வணங்குகிறான், அழகு வணங்குறான். மிருகங்களை வணங்குறாங்க, பாம்பு வணங்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? பாம்பு, எலியை வணங்குறாங்க, சூரிய வணங்குறாங்க, சூரியன் சந்திரன், குரங்கு வணங்குறாங்க, மாட்டை வணங்குறாங்க. மாடு, குரங்கு, எலி, ஜி மயில், பல்லி, பாச்சான், எதையும் விடல, எல்லாம் வணங்க தான் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வணங்குறான். கற்பாம்பூச்சிங்கிறாரு, அது எல்லாத்தையும் வணங்குறான், எதையும் இல்லை. ஜி இது கண்ட பட்டதெல்லாம் விளைஞ்சுங்களா? அல்லாஹ் வணங்குறவங்க ஜாஸ்தியா, அல்லாஹ் அல்லாத மற்றதை வணங்குறவங்க ஜாஸ்தியா? ஜி நீங்க சொல்லுங்க ஆஷிக் பாய். ஏன் உலகத்தில் இன்னைக்கு 800 கோடி பேர் இல்லை, அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் அதிகமா இல்ல அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை வணங்குபவர்கள் அதிகமா? முஸ்லீம்களுக்கு கூடவா மற்றவங்க கூடவாங்க? அப்ப சொல்லுங்க. 800 கோடி பேர்ல 100-150 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். மிச்சவர்கள்லாம் சிலை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கல், மரம், மாட்டு, மட்டை எல்லாத்தையும் வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஜி இருக்குல்ல பை? அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியில் இருக்கிற அத்தனையும் அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்குகின்றன. வலில்லாஹி யஸ்ஜுது லில்லாஹினா அல்லாஹ்வை வணங்குகின்றன. வலில்லாஹினா அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்குகின்றன. வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் தவ்அன் வ கர்ஹன். சிலர் விரும்பியும் சிலர் விரும்பாமலும் அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்குகிறார்கள். என்ன, நீ வேற யாரையும் வணங்குறதுக்கு ஒண்ணு இல்ல, அங்க இருக்கிறது அவன் ஒருத்தன். எல்லாம் அவனைத்தான் வணங்குகின்றன.
ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்து குல்லுன் லஹு கானிதூன், அத்தனையும் அவனை மட்டுமே பூஜிக்கின்றன, வணங்குகின்றன. குல்லுன் ஆயத்து இருக்குல்ல, வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி மின் தாப்பத்தின் வல் மலாயிகத்து வ ஹும் லா யஸ்தக்பிரூன். மிருகங்களா இருந்தாலும் சரி, மலக்குகளா இருந்தாலும் சரி. ஜி இன்னொரு இடத்துல குல்லுன் லஹு கானிதூன் வலஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி குல்லுன் லஹு கானிதூன், அத்தனையும் அவன் ஒருவனையே வணங்குகின்றன. இது எப்படி பை? இது எங்க பை? இல்லையே, வணங்கலையே, அப்படி வணங்கலையே. என்ன பை அர்த்தம் இருக்கு? விளங்குங்களா? அத்தனையும் அவனை மட்டுமே தான் வணங்குகின்றன, வேற யாரும் வேற யாரையுமே வணங்கல. என்ன வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி அஃபகைர தீனில்லாஹி யபூன் வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி தௌஅன் வ கரஹ். அவ உலகத்துல மனிதர்கள் மட்டுமல்ல, மின் தாபத், மிருகங்களும் மலக்குகளும், தாபத்னா ஈ, எறும்பு, கொசு, அத்தனையும் அவன் ஒருவனை தான் வணங்குகின்றன. உயிர் பிராணிகள் மட்டுமில்ல. குல்லுன் லஹு வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத், வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், திடல், ஜி எத்தனை வஸ்து இருக்கோ அத்தனையும் அவனை மட்டும் தான் வணங்குன்னு அர்த்தம் என்ன? ஜி அவனிடத்தில் தான் சரணாகதியாகின்றன. அதாவது அவன் அசையாமல் அது அசைய முடியாது பை. இவர் இந்த டப்பி இருக்கே, ஒவ்வொரு நொடியும் தகரத்தின் பக்கம் தலை குனிஞ்சு வணங்கிட்டு இருக்கு. ஏன் அது இருக்கிறதுக்கு யார் தயவு வேணும்? தகரத்துடைய தயவு இல்லாம டப்பி இருக்கவே முடியாது ஒரு காலம். ஒவ்வொரு நொடியும் சரணாகதி ஆயிடுது. என்னை வாழவை, என்னை வாழவை கேட்டுக்கிட்டே கெஞ்சுது, கெஞ்சுது பாய், என்னை வாழவை, என்னை வாழவை. அதுக்கு பேர் தான் வணக்கம். இஹ்தியாஜ் ஆகுது, அத்தனையும் அதன் பக்கம் இஹ்தியாஜ் ஆகுது, அதுக்கு பேர் தான் வணக்கம். இஹ்தியாஜுக்கு பேர் வணக்கம் பாய். அத்தனை வஸ்துக்களும் சுயமே இருக்க முடியாது அல்லாஹ்வுடைய வஜூத் இல்லாம. அப்ப அத்தனை வஸ்துக்களும் தான் காட்சி அளிப்பதற்கு அல்லாஹ்வுடைய வஜூதின் பக்கம் முஹ்தாஜ் ஆகுது. இந்த இஹ்தியாஜுக்கு பேர் என்னங்க? வணக்கம். அதன் பின்பு மனிதன் தான் ஹயாத்தா இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய ஹயாத்தின் பக்கம் முஹ்தாஜ் ஆகிறான். இந்த மையத்து சதா அல்லாஹ்வுடைய ஹயாத்தை எதிர்பார்க்குது. அல்லாஹ் நீ ஹயாத்தை கொடுத்தாதான் நான் ஹயாத்தா இருக்க முடியும், குடு குடு அல்லாஹ், குடு அல்லாஹ், குடு ரப்பே, குடு ரப்பேன்னு கேக்குது. கையேந்திரத்துக்கு பேர் தான் இஹ்தியாஜ். இஹ்தியாஜுக்கு பேர் தான் இபாதத். எறும்பும் ஈயும் ரப்பே நீ ஹயாத்தா என்ன வை, ஹயாத்தா வை, ஹயாத்தா வை. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளும் என்ன ஹயாத்தா நீ வச்சா இருப்பேன் ரப்பே கேட்டுட்டே இருக்கு. குல்லுன் லஹு கானிதூன், எல்லாம் அவன்கிட்ட கெஞ்சி கொண்டிருக்கின்றன, அவனைத்தான் வணங்கி கொண்டிருக்கின்றன, அவன் பக்கம் தான் முஹ்தாஜ் ஆகிட்டு இருக்கணும். இதுக்கு பேர் இபாதத். ரஞ்சபை சமஜ்மாக்கா அத்தனையும் கேட்குது. யாரெல்லாம் நீ இல்மு கொடுக்காம அறிய முடியாது, இல்மு கொடு, இல்மு கொடு, நான் ஜாஹில். நீ நாட்டம் கொடு, நாட்டம் கொடு, பார்வை கொடு, கேள்வி கொடு, பேச்சும் சக்தி கொடு, நான் செயல்படக்கூடிய குவத்து நீ கொடு, குடு குடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானம் பூமி இருக்கும் அத்தனையும் அல்லாஹ்விடம் கேட்கின்ற. என்ன கேட்குது? அல்லாஹ்ட்ட உஜூத கேட்குது, சிஃபாத்த கேட்குது, அஃஆல கேட்குது, ஆசார் கேட்குது. இதுதான் அதனுடைய இபாதத்து. அல்லாஹ் இபாதத் ஆகுதா? இப்ப அல்லாஹ் அப்படியா கேட்டியா, இந்த நான் தர்றேன் வச்சுக்கோ, பதில் அளிக்கிறான். என்ன எப்படி பதில் அளிக்கிறான்? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். நீ கேட்டதுக்கு பதில் சொல்றான் பாருங்க, இது அல்லாஹ்வுடைய இபாதத்து. இபாதத்துங்கிற வார்த்தை எனக்கு கடினமா இருக்கு. அது எப்படி அல்லாஹ் இபாதத் செஞ்சான்னு சொல்றதுன்னு கஷ்டமா இருக்கு. அதான் இப்ப பாருங்க இப்னு அரபி எப்படி சொல்றாங்க, அவங்க கோடு வேர்டு பேது, கோட் வேர்ட்ஸ் அது. யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, இது சிருஷ்டிகள் அல்லாஹ்வை இபாதத் செய்யுது. என்ன குடு குடுன்னு கேக்கு. இஹ்தியாஜ், இஹ்தியாஜ் பேர் தான் இபாதத். தேவை அதுல பேர் என்ன? துல்லோ இஃப்திகார் பை. இபாதத் அர்த்தம் என்ன? துல்லுனா பணிதல், இஃப்திகார்னா தேவையாகுதல். தேவையாகுதா இல்லையா? சிருஷ்டி இபாதத் செய்து அல்லாஹ்வை. மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி குல்லுன் லஹு கானிதூன். நீ அவன்கிட்ட போய் கேளுங்க, எப்படி அல்லாஹ் அத்தனை சிருஷ்டியும்
அல்லாஹ் தான் வணங்குது, வேற யாரையும் வணங்கலாம். அர்த்தம் என்ன? அல்லாஹ்ட்ட தான் இருக்குது, அவன்கிட்ட தான் கேட்க முடியும். உஜூத் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு, அவன்கிட்ட தான் கேட்க முடியும். சிஃபாத் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு, அவன்கிட்ட தான் கேட்க முடியும். கல்லும் முள்ளும் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன, என்னை நான் இருப்பதற்கு உஜூது கூட அல்லாஹ், உஜூது கூட அல்லாஹ். இவன் கல்லிடம் போய் கேட்கிறான், கடவுளே என்னை வாழ வைன்னு. கல்லு மொலா என்னை வாழ வை. கல்லு இவன் எந்த கல்லுட்ட போய் கேட்கிறானோ அந்த கல்லே அந்த நிமிஷம் அந்த நொடி அல்லாஹ் ரப்பே என்னை வாழ வை குல்லுள்ள காணித்து கேட்டுதான் இருக்கு. இவன் கல்லே என்னை வாழ வை, மரமே என்னை வாழ வை, குரங்கே எனக்கு கொடு, எருமா மாடே என்னை வாழ வை கேட்கிறானா இல்லையா? எல்லாத்தையும் வணங்குற மனுஷன் எதையும் உள்ள பை. இவன் தேவைகளுக்கு அல்ல எதையெல்லாம் படைச்சானோ அதையெல்லாம் கடவுளாக்கிட்டான். எரும மாடே என்னை வாழ வை, பசு மாடே என்னை எனக்கு சோறு போடு, பெரிய குரங்கே என்னை வாழ வை, எலியே வச்சிருக்காங்க, பெருச்சாலியே எனக்கு சோறு கொடு. அது நம்ம சோறா தூக்கிட்டு போயிருக்கு. பெருச்சாலி கொஞ்சம் விட்டு நம்ம வச்சிருக்க வடையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கு, சமையல் ரூமுக்குள்ள போகுது. அதுக்கு ஒரு செலவு செஞ்சு, பெருச்சாலியே என்னை வாழ வை, பாம்பே என்னை காப்பாற்று, கொத்திட்டு போயிரு, பாம்பே எனக்கு சோறு போடு. இது அந்த பாம்பு, அந்த பெருச்சாலி, அந்த குரங்கு, அந்த மந்தி, அந்த நந்தி, அந்த மாடு, அந்த எருமாடு, அந்த பசுமாடு, அந்த காளமாடு, அல்லாஹ் எனக்கு வாழவை, அல்லாஹ் என்னை வாழவை. இருக்கிறவன்ட்டு தான் கேட்கும், எஜமானே என்னை வாழவை, எஜமானே என்னை வாழவை. அது அவனை தான் வணங்கிட்டு இருக்குன்னு சொல்றான் குர்ஆன்ல. அவனிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்படியா? நீ கேட்டது நான் என்ன, ஏன்னா என்ன தவிர கொடுக்கறவன் யாரும் இல்லையா? இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், குல்ல யௌமின். இதுக்கு பேர் இஹ்தியாஜ், இஃப்திகார். சிருஷ்டி அல்லாஹ்வின் பக்கம் கேக்குது, அதுக்கு பேர் என்னங்க? இஹ்தியாஜ். அதுக்கு பேர் என்னங்க? இஃப்திகார், தேவையாகுதல். அல்லாஹ் சிருஷ்டியின் பக்கம் முன்னோக்குறோம் பாருங்க, இதுக்கு பேர் இஷ்டியாக், ஆசை கொண்டான். அவன் ஏன் தர்றான் அல்லாஹ் தஆலா? அவன் ஏன் அல்லாஹ் கொடுக்கணும் என்ன அவசியம் வந்துச்சு? அல்லாஹ்க்கு ஒரு இஷ்டியாக், என்ன தன்னை காட்டணும்னு ஒரு ஆசை. இவனா இல்லை, எங்க போய் என்னை காட்டுவேன்? நான் ரப்புன்னு காட்டணும். காட்டுறதுக்கு வேணுமா இல்லையா? அவன் தான் உணவளிப்பவன். பேருக்கு சாப்பிடுற 4 பேர் இருந்தாலும் வரும். நம்ம நம்ம சாப்பாட்டுறாம இருக்கணும் யாராவது 4 பேர். உணவு தருபவன் பேர் அப்பதான் நல்லா கிடைக்கும். முத்தீம் என்ன பை? ரஸாக் துல் குவத்தில் மதீன். அல்லாஹ் ரஸாக்ங்கிற பேர் அல்லாஹ்வுக்கு அதம், நாமெல்லாம் அதமா இருக்கும்போதே இருந்துச்சு. நாமெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒருத்தரும் இல்லாத போதே ரஸாக்ங்கிற பேர் இருந்துச்சு அல்லாஹ்வுக்கு. ஆனா யாருக்கு ரிஸ்க் கொடுக்காம இருந்தான் அல்லாஹ் தஆலா. அந்த சிஃபத்தை வெளிப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அல்லாஹ் தஆலா. அதுதான் நம்மளே படிச்சான். இப்ப நாம ரிஸ்க் கூட அல்லாஹ்னு கேட்கிறோம், ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்க்கு ஒரு சந்தோஷம், சிஃபத்து வெளியில இருந்துச்சு. என் சிஃபத்து வெளிப்பட்டதே, வெளிப்படுத்தி பார்க்கணும்னு ஆசை விளங்குச்சுங்களா போய்? அதனால நம்ம நேசிக்கிறான் அல்லாஹ் நம்மளைய. ரஹ்மான்ங்கிற சிஃபத்துக்கு நம்மள மாதிரி வேணும்ல. கஃபூர் சிஃபத்து நம்மள மாதிரி பாவிகளா வேணும்ல. ஹதீஸ்ல வருது, எல்லாரும் யாருமே பாவம் செய்யல, அத்தனை பேரை அல்லாஹ் அழிச்சிட்டு இன்னொரு கோபம் கூட்டு வருவான் அல்லாஹ் தஆலா. யஸ்னிபூன வ யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. பாவம் செய்யாம கல்லு கரக்கல உட்கார்ந்து இருந்தா எங்க போய் அல்லாஹ் கஃபூரியத்தை காட்டுவான்? மன்னிக்க கூடியவன் சிஃபத்து எப்படி வெளியில வரும்? அவன் மன்னிப்பவன் யாரு? அந்த சிஃபத்து வெளியில வரணும் இல்ல பை? அல்லாஹு அக்பர். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ்லம் துذنبு லذهبல்லாஹு பிக்கும். நீங்கள் யாரும் பாவம் செய்யாவிட்டால் உங்களை அத்தனை பேரையும் அல்லாஹ் அழித்து விடுவான். வலஜாஅ பிகௌமின், இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான். யுذنبூன், அவர்கள் பாவம் செய்வார்கள். வயஸ்தக்ஃபிரூன் அல்லாஹ், அல்லாஹ்விலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வயக்ஃபிரு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்பதான் அவன் எத்தனை பேர் வச்சிருக்கான், அந்த பேர்லாம் சும்மா அவன் கிடக்கும். அது என்ன பை? அவன் என்ன கஃபார்னு பேர் வச்சிருக்கிறான், சத்தார்னு வச்சிருக்கிறான், அஃபூன் வச்சிருக்கிறான், காஃபிரு தம்பி ஜி,
காபிலு தௌபி ஷதீதுல் இகாப், கஃபூர் வச்சிருக்கான். அந்த கஃபரில் எத்தனை முஷ்டக் இருந்தோ அத்தனையும் வச்சாச்சு. காஃபிரும் கஃபூருன் கஃபாருன் அஃபூவுன் தவ்வாபுன், வேற என்ன வார்த்தை சொல்லுங்க, இத்தனை இருக்கும், எத்தனையும் வச்சா, எல்லாத்தையும் வச்சாச்சு. மன்னிப்பவன், பொறுப்பவன், பாவங்களை மறைப்பவன், கண்டுகொள்ளாம விடுவன், எத்தனை சொல்லணும் சொல்லியாச்சு. இப்ப இத்தனை கடையும் திறந்து வச்சு வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கம்முன்னு உட்காந்துருக்கான் ஒருத்தனும் ஒரு பாவம் செய்யாம பட. இவ்வளவு சிவத்தை எங்க வெளியே காட்டுவேன்? அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மளை நேசிக்கிறான். இவனை கொடுத்தாலும் என் சிவத்து வெளியில வருது. பாவம் செய்யாதவர்களையும் நேசிக்கிறான். சரி சரி போனா போது விட்டு, பாவம் செஞ்ச நம்மளை தான் ரொம்ப நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். பாவிகளை ரொம்ப நேசிக்கிறேன், சரி போனா போது அவன் கோச்சுக்கோ, உங்களையும் நேசிக்கிறேன். அப்பட நம்மள ரொம்ப நேசிக்கிறாங்க பாய். மனுஷன் பாவம் செஞ்சா துரத்திடுவான். ரொம்ப பாவம் செஞ்ச வாடா கண்ணே, உனதான் எதிர்பார்த்துருந்தேன், வாடா வாடா. நம்மள ரொம்ப நேசிக்கிறான் அல்ல நம்மளே. யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். நாம தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். தெரிஞ்சுங்களா? மற்ற உம்மத்துல இந்த உம்மத்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஏன்னா மற்ற உம்மத்துலாம் ஒரு உம்மத்து ஒரு பாவம் செய்வாங்க, அத்தனையும் சேர்த்து செஞ்சிருவோம். ஒருத்தன் இடைத்தராசில் மோசடி செஞ்சான், ஒரு கூட்டத்தை எல்லாம் அழிச்சிட்டான். தவறான தொடர்பு ஆண் சேர்க்கை எல்லாம் ஒரு கூட்டத்தை அழிச்சிட்டான். ஒட்டது காலை தான் வெட்டினானுங்க, ஒரு கூட்டத்தை அழிச்சிட்டான். தெரிஞ்சுங்களா? பொய்யாக்கு காலை தான் வெட்டினாங்க. இவனா பிரியாணியே போட்டிருப்பாங்க, பிரியாணி தின்னு சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க. ஆமா, இவனு அப்படியாப்பட்ட ஆளுங்க. இவனுங்க ஒட்டத்து காலை வெட்டினாங்க, ஒரு கூட்டத்தையே அல்ல அழிச்சிட்டான். ஒவ்வொரு பாவம் ஒரு கூட்டத்தையே அல்ல அழிச்சிடும். எல்லாத்தையும் எண்ணி எண்ணி செய்யறான், எதையும் விட்டப்பாடு இல்லை. திருட்டு பயலுவ அல்லா தாலா கஃபார் சொல்றான் பாரு. கடைசியில ஜி நடிக்கிறான் பாரு, கல்ல தண்ணி வந்துருது அவனுக்கு. இல்ல எங்க போவேன் ரப்பே, உன்னை விட்டா வேற யாரெல்லாம் என்னை மன்னிப்பா, உன்னை விட்டா வேற கஃபார் இல்லையா ரப்பே, இருந்தா சொல்லுவேன்னா அவன்கிட்ட நான் போய்க்கிறேன், வேற இருந்தா இல்லையே ரப்பே, ஒன்றான வரவே இருக்கு. அவன் கரெக்டு தான் நான் சொல்றது. என்னை விட்ட யார் கஃபார் இருக்கிறான், மன்னிக்கிறவன் என்னை விட்ட யாரும் இல்லையே. சரிப்போ மன்னிச்சர் யாரு மோலா. ஒரு ஹதீஸ்ல வருது ஆஷிக் பாய், அதுனப அப்தி தன்பன். புகாரி ஷரீஃப் ஹதீஸ். அதனால யாரும் லைஃப் சும்மா கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது. இன்ன அப்தன் அசாப தன்பன், ஒரு அடியான் பாவம் செய்து விடுகிறான். ரூபமா கால உடனே சொல்கிறான் அதுனப தன்பன், சில ஒரு பாவம் செஞ்சுட்டான். கால ரப்பி அதுனப்து ஃபக்ஃபிர்லி, ரப்பே பாவம் செஞ்சுட்டான்ல, என்னை மன்னிச்சிடலான்னு சொன்னான். 250 தடவை சொன்னான்னு வரல, ஒரு தடவை தான் சொன்னான். ரப்பி அதுனப்து ஃபக்ஃபிர்லி, தெரியாம செஞ்சுட்டான்ல, மன்னிச்சுக்கலான்னு கேட்டான். ஃபகால ரப்புஹு, உடனே ரப்பு சொன்னானா அலம அபுதி, அலிம அபுதி, அடியான் அறிந்து கொண்டான் அல்லவா, அன்னலஹு ரப்பன், அவனுக்கு ஒரு ரப்பு இருக்குதுன்னு அழிஞ்சுக்கிட்டான் பாருங்க. அதனால ரப்பி அதுனப்து ஃபக்ஃபிர்லி, ரப்பே பாவம் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கலான்னு சொல்றான். இப்ப ரப்பு இருக்கிறத அறிஞ்சுக்கிட்டான் பாருங்களேன். அந்த இல்ம அவன்கிட்ட வந்துருச்சு. அதே போது எனக்கு என்ன, ஏன்னா என்னை நீ அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் படைத்தேன். ரப்பு நீ தெரிஞ்சுதான் படிச்ச, தெரிஞ்சு வச்சா பண்ற அட்டகாசம் போடா. எதுக்கு பண்ற அட்டகாசம் சொன்ன நாரியத்துக்கு இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கெல்லாம் நாரியத்துக்கு வருது. இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். பண்ற அட்டகாசம், நீ என்ன வேணா செய்யுங்க, இஷ்டத்துக்கு நடங்க இன்னையில இருந்து.
என்ன பை? இப்போ நீ நேரத்துக்கு இப்போ நீ இஷ்டத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நேரத்துக்கு போய் சொல்லாதங்க. அந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்னால் நேரத்துக்கு போய் சொல்லலாம். என்ன பை? இது வேணா செய். இஃபல் மாஷா, நீ நினச்சது செய்ய. அப்படி எம்எல் ஃபல் எம்எல் மாஷா நினச்சது செய்யன்னு நான் சொன்னேன், நேரத்துக்கு போய் சொல்லக்கூடாது. அதை யார் சொன்னால் சொல்லலாம்? அது அல்லாஹ் சொன்னான்னா நேரத்துக்கு போய் சொல்லலாம். பை அவன் சொன்னானா வாங்க என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான பாவம் செஞ்ச உடனே அலிமை அறிஞ்சுக்கிட்டான் பாருங்க. என்ன என்ன நீ அறிஞ்சுக்கிட்டே படைச்ச, நீ யாருமே அறியலன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ் மட்டும் இருந்தான், யாரும் இல்லை. அல்லாஹ்வை அறிவதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்கெல்லாம் அல்லாஹ் கோரிக்கை விட்டுச்சு. ரப்பே நான் ரஹ்மான் இது வெளி வேறு மாட்டேங்க சிஃபாத்துகள் எல்லாம் உட்காந்துருக்கு. சத்தாரியத்து வெளி வர்றது எப்போ, கஃபாரியத்து வர்றது எப்போ, வஹாப் எப்போ வர்றது, எப்போ மக்ஃபிரத் எப்போ வர்றது, எல்லாம் எப்போ வர்றது, ஹாஃபிதுன் ராஃபிஉன் முஇஸ்ஸுன் முஸில்லுன் சமீஉன் எல்லாம் எப்போ வெளியே வர்றது. அப்ப நான் எப்பதான் ஜுஹூர்ல வர்றதுன்னு கெஞ்சுது அல்லாட்ட. இப்ப ஜுஹூர்ல வர்றதுக்கு மஸ்ஹர் வேணும், வெளியில வர்றதுக்கு வெளியில ஒரு பொருள் வேணும், அப்பதான் காட்சி அளிக்க முடியும். அறிந்து கொள்ளக்கூடிய ஆள் வேணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் நம் பக்கம் தேவையானான், இஹ்தியாஜ் இல்ல. நாம இருக்கவே தேவைங்க, அல்லாஹ்வோட உதவி தேவைங்க. நாம இல்லைன்னா அல்லாஹ்வோட உதவி இல்லைன்னா நாம இருக்க முடியுமா? முடியாது. ஜி நாம இல்லாம நல்லா இருக்க முடியுமா? முடியாது. அப்படி ஒரு ஆசை தன்னை வெளிப்படுத்தி சிஃபாத்தை வெளிப்படுத்தி பார்க்கணும். அதனால அதுக்கு பேர் இஹ்தியாஜ் இஃப்திகார்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? இஷ்டியாக், ஆசைப்பட்டான் அல்லாஹ் தஆலா. ஃபஅஹ்பப்து அன் உரஃப, அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இதுக்கு பேர் ஆசை. தெரிஞ்சுங்களா? சரி சரி படிச்சேன். அப்ப நம்ம அறிந்துக்கிட்டாவே அல்லாஹ்க்கு மக்சது நிறைவேறி போச்சு. என் ரப்பு ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. நீ என்ன அட்டகாசம் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு ரிவாயத்துல மனுக்கான ஆகிரு மண் மாத்த ஒருத்தன் இறந்து போயிட்டான். வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்த நிலையில் மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. கடைசியில யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்து சொர்க்கத்தில் நுழைந்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மூத்தா போயிட்டான். மன், இது ஒரு ஆயத்து, இது ஒரு ஹதீஸ். ஒரு ஹதீஸ்ல மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸம் பிகல்பிஹி, கல்புல இஹ்லாஸுடனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் போயிட்டான். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேரண்டி கம்மி தான். இஹ்லாஸுடனே கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மூத்தா போறதுன்னா அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சாலே தவிர முடியாது. அல்லாஹ் நிச்சயமா எல்லாரும் தௌஃபீக் செய்வான் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மூத்தா போறோம்னு சொன்னாலும் கஷ்டம் தான். ஏன்னா நினைவு தவறி போறோம் சில இருக்கு. ஆக்சிடென்ட்ல போயிடுறாங்க, கடைசி கலிமா சொல்ற கூட வாய்ப்பு இருக்காது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. கலிமா சொல்லி மூத்தா போக தௌஃபீக் செய்வாங்க. ஆனா ஒன்னு சொன்னாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் மாத்த, இவன் இறந்தான், வஹுவ யஅலமு, அவன் அறிந்த நிலையிலே, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இலாஹ யாரும் இல்லை என்று கல்ப அறிந்த நிலையிலே, வாயில சொல்லணும் கூட தேவையில்லை. இந்த ஹதீஸ் மட்டும் இல்லைன்னா ரொம்ப மனசு கஷ்டமா போயிருக்கு நமக்கு. இந்த இடம் மண் மாத்த, முஸ்லிம் ஷரீஃபில் சஹீஹான ஹதீஸ் பை, மண் மாத்த ஒரு மனுஷன் இறந்து போனான், அலஞ்சுங்களா குர்பான ஹோ ஜாயே खुदा पर रसूल, அந்த அல்லாஹ் ரசூலுக்கு நம்ம அர்ப்பணமாகட்டும். என்ன எளிமையான நமக்கு ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? மன் மாத்த வஹு யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கல்பில் அறிந்திருந்தான், வாயில கூட சொல்லல, மனசுல லா இலாஹ அறிஞ்சிருந்தானா, வாயிலையும் சொல்லல இஷாராலையும் சொல்லல, மூத்தா போயிட்டான். தஹலல் ஜன்னah, அடுத்த நொடி சொர்க்கத்தில் போய் விட்டான். ரவாஹு முஸ்லிம் அன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றான், அவன் சூனத்தில் நுழைந்து விட்டான். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். ஆஹா, மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை அறிஞ்சு. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்காங்க, லா இலாஹ அறிஞ்சிட்டோம்ல பை. we are ready to die, எப்பவும் மூத்துக்கு ரெடி. நாங்கெல்லாம் வாயில வராட்டிய கல்புல அல்லாஹ் இருக்கிறான் செய்றான். என்ன பை? ஹலோ, யாரோ ஒரு மனுஷன் களிமா சொல்லாம அப்படி சுய நினைவு இல்லாம மூத்தா போயிட்டா கவலைப்பட தேவையில்லை. நாம கல்புல அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குல்ல,
கல்வ லாயில இருக்குல்ல, வாயில சொல்ல கவலையப்படாது, கல்வுக்குள்ள இருக்கு, நெஞ்சுக்குள்ள இருக்கு லாயிலா. அது இருந்தா போதும், தஹரல் ஜன்னான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த அலிமாவுக்கு தாங்க படைச்சது. நீ அல்லாஹ்வை ரப்பாக, அல்லாஹ் இலாஹாக நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் படைத்தான். அதை அறிந்து கொண்டால் அவன் மக்சதே தஹ்லீக் நிறைவேறி போச்சு. அவன் சிருஷ்டிகளை படைத்த நோக்கம் நிறைவேறி போச்சு அல்லாஹ்வுக்கு. இப்ப அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு உன்னை பார்த்து, அறிஞ்சுக்கிட்டான் பாருங்க. எல்லாம் மன்னிச்சிடறான். இப்ப அந்த அடியான் பாவம் செய்யறான். மறுபடியும் புகாரிக்கு வருவோம். இந்த அடியான் பாவம் செய்யறான். ராவி யாருங்க இந்த ஹதீஸுக்கு? அதுனப அப்தி தன்பன். உடனே பாவம் செய்யறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னான். அல்லாஹ் சொன்னா, அலம அப்தியை அன்னலஹு ரப்பன், என் அடியான் அறிந்து கொண்டான் அவனுக்கு ஒரு ரப்பு இருப்பதை. யக்ஃபிரு தம்ப வ யஅஹுது பிஹி, அந்த ரப்பு நினைத்தால் பாவங்களை மன்னிக்கவும் செய்யலாம், நினைத்தால் தண்டிக்கவும் செய்யலாம். இப்ப முதல் பாயிண்ட் என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா, ஒரு அடியான், என் அடியான் தனக்கு ஒரு ரப்பு இருப்பதை அறிந்து கொண்டான். அதான் ரப்பிகு ஃபில்லி, ரப்பே என்னை மன்னிச்சு கேட்டான் பாத்தீங்களா? முதல் பாயிண்ட். அல்லாஹ் சொல்ற பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அந்த ரப்பு காதிரே முத்துலக்குங்கிறதையும் விளங்கிட்டாங்க. அந்த ரப்பு மாபெரும் வல்லமை படைத்தவன், அதுவும் விளங்கிட்டான். எப்பா என்னை பத்தி நல்லா விளங்கிட்டான் பாரு அவன். அந்த ரப்பு என்னுடைய பாவங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான், அதையும் விளங்கிட்டான். சதா என் கூட ஹாஜரா இருந்துட்டே இருக்கான், பார்த்துட்டே இருக்கான், அதையும் விளங்கிட்டான். மூணாவது, நாலாவது, அவன் நினைத்தால் எந்த வினாடியும் என்னை இங்கும் தண்டிக்கலாம், மறுமையிலும் தண்டிக்கலாம். பயம் வந்துருச்சு அவனுக்கு, என் மேல ஹவுஃப் வந்துருச்சு அவனுக்கு, பயம் வந்துருச்சு. அதுதான் இஸ்திக்ஃபார் செய்யறான். இல்லையா யாருக்கு இஸ்திக்ஃபார் செய்வா? அல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னிச்சு அல்லாஹ்னு அல்லாஹ்வோட பயம் வந்துச்சா இல்லையா? கல்வில பயம் இருக்கா இல்லையா? பயந்துட்டான், பயமும் வச்சிருக்கிறான். பயந்தா மட்டுமா இஸ்திக்ஃபார் ஏன் செய்யறான்? இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான், அல்லாஹ் மேல ஆதரவு வச்சிருக்கிறான். அப்ப ஹவுஃபும் இருக்கு, ரஜாவும் இருக்கு அவன்கிட்ட. என் ரப்பு என்னை தண்டிப்பானோ என்ற பயமும், நான் மன்னிப்புகிறேன் என்னை மன்னிச்சிடுவான் என்ற ஆசையும் இருக்கிறது. அப்ப ஹவுஃபும் இருக்கிறது, தமாவும் இருக்கு. அப்பா ரப்பி கிஃபிர்லி வார்த்தை ஒண்ணு எவ்வளவு உழைச்சிருக்கான், அல்லாஹ் வச்சிருக்கான் பாரு. நீ ரப்பி கிஃபிர்லி சின்ன வார்த்தை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி அப்படி சின்ன வார்த்தை நினைக்கிற, அல்லாஹ் பிடிக்கிறான் பாரு அந்த வார்த்தையில. அலிம அன்னலஹு ரப்பன், ரப்பு இருப்பதை அறிந்து கொள்கிறான். அவன் காதிரே முத்துலக்குன்னு அறிஞ்சுக்கிறான். என் பாவத்தை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கபீரும் அறிஞ்சுக்கிறான், கபீரும் பசீர்னு அறிஞ்சுக்கிறான். அவன் நினைச்சா தண்டிக்கலான்னு விளைக்கிறான், அவன் நினைச்சா மன்னிக்கலானுங்கிற ஆதரவும் இருக்கிறது, ஹவுஃபும் இருக்கிறது, தமாவும் இருக்கிறது. இவ்வளவு என் அடியானுக்கு உள்ள இருக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு உள்ளர. ஈன குரல்ல முனவுறான். பக்கத்துல இருக்க ஆள் கூட கேட்கல. செஞ்ச பாவம் ஊருக்கே தெரியுற மாதிரி. குடிச்சது சாராய கடையில் 100 பேருக்கு மத்தியில சாராயம் வந்தது மெயின் ரோட்ல, தெருவே அளந்துட்டு வந்தான். இங்கே இருந்து அங்க இருக்கு, அங்க இருந்தீங்க விளைஞ்சுங்களா? உருளான் நடு ரோட்ல, ஓரத்தில் பேர் கம்பத்தை போய் முட்டுறான். நவுந்து நில்லு கம்பல் போயிட்டு இருக்கான்ல, மரியாதை இல்லாம குறுகால் நிற்கிற, இங்க கம்பத்து போய் விளைஞ்சுங்களா? அது போய் தள்ளுறான் கம்பத்தை போய். அந்த மாதிரி ஊரே அளந்தான். வீட்டுக்கு வந்து உட்காந்து போதை தெளிஞ்சு ஈன குரல்ல மனவரான். பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டிக்கும் கேட்கல. பொண்டாட்டி காலையில உழுவுல, அல்லா காலையில விழுந்துருச்சு. அவன் பொண்டாட்டி எஞ்சி இருக்கிற எல்லாம் மன்னிச்சிடறான். எஜமா எப்படியாப்பட்ட கருணையாளர் பாரு. ஈன குரல்ல முனவரான். குடிச்ச சாராயம் ஒழுந்து இங்கெல்லாம் கொடுவா வளைஞ்சிருக்கு, அழகு கழுவுல இன்னும் வாயில சாராய வாட போல, தெருவில் போனது மேல ட்ரெஸ் எல்லாம் சேரு, அது கூட துடைக்கல இன்னும், சாராய வாட போல. அதான் மன்னிச்சிட்டான், சுத்தமா மன்னிச்சிட்டான். ஏன் ரப்ப பத்தி என்ன எனக்கு உனக்கு என்ன தெரியும்? ரப்பி ஃபில்லீன் ஒரு தடவை தான் சொன்னான். 250 தடவை சொல்லணும் சர்த்தா, ஒரு தடவை எம்பி ஃபில்லின்னு சொன்னான். பாய் நான் சொல்ற சத்தியம், ஹக்கு, உண்மை. வாய கழுவுல வாய் கொப்பளிக்கல இன்னும்.
சாராயம் ஊத்துறது ட்ரெஸ் எல்லாம் வந்து நாத்தம் இருக்குது. சாராயம் கிட்ட பேசினா நாத்தம் வருது. பொண்டாட்டி தூங்குறா. ரப்பி ஃபில்லினா மக்கள் அவனை மன்னிக்கல, எஜமா மன்னிச்சுட்டாங்க. பொண்டாட்டி அவனை மன்னிக்கல, அல்லாஹ் மன்னிச்சுட்டான். மன்னிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், என் அடியான் விளங்கிட்டான் பாரு, நான் மன்னிக்கிறவன் இருக்கிறேன்னு விளங்கிட்டான் பாரு. நான் நினைத்தால் தண்டிக்கலாம், நினைத்தால் மன்னிக்கலாம் என்று என் மேல ஹௌஃபும் ரஜா ரெண்டுமே இருக்கு. எதுனா ரகபம் ரஹபா, அவர்கள் என்னை அச்சத்தின் காரணமாகவும் ஆசையின் காரணமாகவும் அழைக்கிறார்கள். அதுதான் ஹதீஸ். எதுனா ரகபன் வ ரஹபா, ரகபனா ஆசை, ரஹபனா அச்சை. என்ன அச்சம்? தண்டிக்கலாம். என்ன ஆசை? மன்னிக்கவும் செய்யலாம். எதுனா ரகபம் வ ரஹபா ரெண்டும் இருக்கு அவன் கல்புக்குள்ள. எதுனி ஹௌஃபம் வ தமஆ, அதே பாரு வேற வந்து சொல்ல ஹௌஃபம் வ தமஆ, பயமும் இருக்கிறது. ஹௌஃபம் வ தமஆ எங்க வருது? வதுஉ இந்த இடத்துல يدعون ربهم خوفا وطمعا. يدعون ربهم خوفا وطمعا, பயத்திலும் காதலிலும். தமான ஆசை, காதல். பயமும் இருக்குது, தண்டிச்சிருவானு என்னஜமா மன்னிச்சிருவான். காதலும் இருக்குது, அன்பும் இருக்குது, நேசமும் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்குது, அல்லா மேல உச்சகட்ட நம்பிக்கையும் இருக்கு. இப்ப இந்த ஒரு ரப்பிக்கு ஃபிர்லில இவ்வளவு இருக்குதா? என் ரப்பு சொன்னா, என் ரப்பு எஜமா சொன்னா, மத்தவங்க பாக்குறாங்களா இல்லையோ, மத்தவங்க மன்னிக்கிறாங்களா இல்லையோ, நீ விளங்கிட்டே இல்ல ரப்பி, நான் தான் இருக்கிறேன் விளங்கிட்டே இல்ல, கஃபரத்து லி அப்தி, போய் அடியா நான் மன்னிச்சிட்டேன். ஈன குரல்ல கேட்டா அல்ல மன்னிச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். போ அந்த நொடியே படுத்த படுக்கையிலேயே ஒழுக சாராயம் பெட்ல இதுல தலைவான் இல்ல, தலையை மேல தூக்கல. ரப்பி ஃபில்லினா கொஞ்சம் உட்காந்து கேளு, மரியாதை இல்லாம கேட்கறேன். எஜமான்ட்ட கிடையாது அது. 2 ரக்காத் தொழுது கேளு, ஒழு செஞ்சு ரப்பி ஃபில்லின்னு சொல்லு, ஒழு செஞ்சு சொல்லு ரப்பி ஃபில்லி கிடையாது. விளைஞ்சிக்கலாம். ஆனால் மனுஷன்ட்டான். அல்லாவே சொல்றான், பெருமாள் சொல்றான், சும்மா மக்கசா மாஷா அல்லாஹ், கொஞ்ச நாள் சும்மா இருந்தான். கொஞ்ச நாளோ, கொஞ்சம் நேரமோ, கொஞ்சம் வினாடிகளோ, கொஞ்சம் நிமிஷமோ, கொஞ்சம் மாசங்களோ, அது சொல்ல கொஞ்ச நேரம் சும்மா இருந்தான். சும்மா சாபத்தான், மறுபடியும் பாவம் செஞ்சான். இப்போ கால ரப்பி ரப்பி ஃபில்லி ரப்பே நீ மன்னிச்சிடல்லான்னு முழவான். உடனே அல்லா மறுபடியும், ஏய் இப்போதான் பண்ணிச்சேன், திரும்ப வேடா திருட்டு பயில இது நான் மன்னிப்பாங்க. அறிவியல் உனக்கு சொல், விளையாட்ட பச்சா, இப்பதான் போய் சேர்த்துல வந்து கழுவி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு மறுபடியும் போய் சேர்த்துல விட்டு என்ன விளையாடுற நீ மன்னிப்பி? அந்த மாதிரி உலகத்திலேயே அந்த மாதிரி மன்னிக்கிறேன் அல்லாஹ் ஒருத்தன். ஏன்னா மன்னிப்ப நேசிக்கிறான், மன்னிக்கத்தான் உன்னை படைச்சானே. உன்னை சதக்குன்னு காலை ஒருத்த மிதிச்சு விட்டான், மன்னிச்சுங்க சார், சரி சாரி சாரி சார், மன்னிச்சுங்க சார், சரி போ திரும்ப பதக்கு நல்லா சதக்கு மிதிச்சா, மறுபடியும் மன்னிச்சுங்க சார், என்ன சரி சார் சாரி சார், 3வது தடவை சதக்கு மிதிச்சான். தெரிஞ்சுங்களா? அப்படியே குளிட்டு போச்சுருவான். ஒரு பொதை புதைச்சிட்டு யாருன்னு நினைச்சாரு, யார நினைச்சது நினைச்சுங்களா? என்னடா நினைச்சாங்களே மத்தா? என்ன பொங்கரணி ஒண்ணும் இல்ல, ஒரு அளவு கிடையாது. ரப்பே காயினாத். அவன் 2வது தடவை பாவம் செஞ்சான், திரும்ப என்ன மன்னிச்சிடலான்டான். فقال اعلم عبدي, என் அடியானை விளங்கிட்டான், அன்னலஹு ரப்பன், ஒரு ரப்பு இருப்பதை, யக்ஃபிரு ذنب ويأخذ به, அவன் நினைத்தால் மன்னிக்கலாம், நினைத்தால் பிடிக்கலாம். கஃபர்து லி அப்தி, போடா மன்னிச்சிட்டான். 2 வாட்டி ஆச்சுங்களா? சும்மா மக்கச மாஷா அல்லாஹ். பின்பு அவன் கொஞ்ச நாள் சும்மா இருந்தான். சும்மா மக்கசன் மட்டும் சொல்ல சார், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடன வரைக்கும் சும்மா இருந்தான். திரும்ப அல்லாஹ் அவன் பாவம் நாடன போது பாவம் செஞ்சான். வார வா 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 பாரு. மக்கசா மாஷா அல்லாஹ் அர்த்தம் என்ன? அவன் சும்மா இருக்கணும், அல்லாஹ் நாடன வரைக்கும் சும்மா இருந்தான். சும்மா அது தன்மை, அப்புறம் பாவம் செஞ்சான். அப்புறம் அர்த்தம் என்ன? அல்லாஹ்
சும்மா மக்கசா மாஷா அல்லா, அல்லா நாடன வரைக்கும் சும்மா இருந்தான். சும்மா அதுனபதம்பன் மாஷா அல்லா, அதுவும் மாஷா அல்லா தானே. அப்ப அல்லா அவன் பாவம் செஞ்சு நல்லா நாடனா அவன் பாவம் செஞ்சுட்டான். மூணாவது தடவை பகால ரப்பி ரப்பி அசப்து தன்பன் பாவம் செஞ்சுட்டான் அல்லா, பஃபிர்லு மன்னிச்சு அல்லா, பஃபிர்லுலின்னு மன்னிச்சுன்னு கேட்டான். திரும்ப அல்லாஹ் தஆலா அலம அபதி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தம்ப வ யஅஹுது பிஹி, ஒரு ரப்பு இருப்பதை அறிந்து கொண்டான். அவன் நாடினால் தண்டிக்கலாம், நாடினால் மன்னிக்கலாம். அப்படிப்பட்ட ரப்பு இருப்பதை அறிந்து கொண்டான். கஃபர்து லி அப்தி, என் அடியானை மன்னிச்சிட்டேன். கஃபர்து லி அப்தி, திரும்ப மூணாவது தடவை 3 வாட்டி சொல்றேன் நான். சலாசன் கஃபர்து லி அப்தி, கஃபர்து லி அப்தி, கஃபர்து லி அப்தி, என் அடியானை மன்னித்தேன் மன்னித்தேன் மன்னித்தேன். நாம 3வது தடவை புதைத்தேன், வெட்டினேன், கொன்றேன், புதைத்தேன். 2 வாட்டி பார்க்கலாம். 3வது வாட்டி கிண்டலா போச்சா? எந்த நான் என்ன குத்தினேன், மூக்கை பேத்தேன் நாம சொல்லுவோம். அல்லாஹ் 3 முறை மன்னித்தேன் 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 சொல்லிட்டு 4வது வாட்டி அல்லாஹ் சொல்றான் ஃபல் யஅமல் மாஷா. போடா 4வது வாட்டி அல்லாஹ் சொல்றான் போடா, என்ன வேலை செய்டா போடா. இப்ப எஜமா சொல்றான், எஜமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜி ராவியார் கேட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு அபூ ஹுரைரா சொன்னாங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்கன்னு புகாரி இமாம் சொல்லிட்டாங்க, புகாரி இமாம் சொன்னாங்க. நான் சொல்றேன் கேட்டுக்கோ, நான் சொல்றேன் இது புகாரி இமாம் சொன்னாங்க, புகாரி இமாம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான் ஃபல்யஅமல் மாஷா. போடா போ, என்ன வேணா செய் போ, ரப்பு நான் இருக்கிறேன் வா. மயம் அரே அரே பச்சே, நீ என்ன வேணா செய், நான் இருக்கிறேன் வா. நான் ஏன் மறைக்கணும் ஹதீஸ? இதை கேட்டு இன்னைக்கு நைட்டு கேட்டு நாளைக்கு காலையில் போய் எல்லாம் சாராய கடைக்குள்ள போந்துருவாங்க, எல்லா பாவம் விட்டு போன பாவம் தேடி செய்வாங்க. நீ சொன்னா சொல்லிட்டு போ. ஹதீஸ நான் ஏன் மறைக்கிறேன்? புகாரிமே மறைக்கலையே, அவங்க எல்லாம் விட்டுறாங்க ஹதீஸ. புகாரி இமாம் மறைக்கல, முஸ்லிம் இமாம் மறைக்கல, மிஷ்காத் இமாம், தபரேஸ் இமாம் மறைக்கல, யாரும் மறைக்கல. நான் ஏன் மறைக்கணும்? ரசூலாவே மறைக்கல. பெருமாள் கேட்டு யாரும் கெட்டு குடிச்சுடா போயிடுவாங்க, ஏற்கனவே கெட்டு போயிட்டு இருக்கானோ இவங்க வேற, என்னடா பாவம் செய்ய வழி இருந்துக்கிறான். இதையும் சேர்த்து கேட்ட அல்லாஹ் தஆலா என்ன வேணா செய்யடா மன்னிக்கிறேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்படின்னு வேற கேட்டா அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான்னு பெருமான மறைச்சிருக்கலாம் ஹதீஸ. இல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த கடைசி வார்த்தையை மட்டும் மறைச்சிருக்கலாம்ல. நான் மன்னிச்சிட்டேன்பா, அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கான், மறைக்கிறான். கடைசி வார்த்தை மட்டும் பெருமான சொன்ன மறைச்சதாமல, அதையும் சொல்லிட்டாங்க. சொல்ல ஃபல் யஅமல் மாஷா, யாரே கரோ கியா கருத்துக்கு கரோ, என்ன நீ செய்வியோ செஞ்சு தொலை, மன்னிப்புகளை மன்னிச்சிடுறேன். எதுவும் எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? அவசியம் என்ன போச்சு? ஏன்னா நம்மளை மன்னிக்கிறது அல்லாஹ்க்கு அவ்வளவு அலாதி பிரியம். நம்மளை மன்னிப்பதுன்னா அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? அவனுடைய கஃபூர் என்ற சிஃபத் சந்தோஷப்படுது. அது மூச்சு விடு, தனஃபுசு சிஃபாத்தின் பேர். சிஃபாத்துகள் மூச்சு விடுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ் வெளிவந்துட்டோம். கஃபூருங்கிற சிஃபத்து சந்தோஷப்படுது, கஃபாருங்கிற சிஃபத்து சந்தோஷப்படுது. அவன் சிஃபாத்துகள் வெளியாகுது, அதுக்காக அல்லாஹ் நம்மளை எல்லாம் மன்னிக்கிறான், நமக்கெல்லாம் சோறு கொடுக்குறான். ஷாஃபிங்கிற சிஃபத்து வெளியாகுது, அதுக்காக அல்லாஹ் தஆலா நமக்கு ஷிஃபா கொடுக்குறான். இப்படி நம்ம எல்லாம் அல்லாஹ் ஸுஹூர்ல கொண்டு வரலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபாத்தும் மறைந்திருக்கும், எதுவும் வெளிப்பட்டு இருக்காது. அதனால நம்ம சிஃபத்தை வெளிப்படுத்த நம் பக்கம் அல்லாஹ் தேவையாகிறான். இதுக்கு பேரு அல்லாஹ் நம் பக்கம் தேவையாறானா இல்லையா? இதுதான் இபாதத்துங்கிறாங்க. நம் பக்கம் அவன் தேவையாகிறான், அவன் பக்கம் நாம் தேவையாகிறோம், நாம் அவன் பக்கம் தேவையாகிறோம். எதற்காக வேண்டி? உஜூது சிஃபாத்துக்கு. அல்லாஹ் நம் பக்கம் திரும்பினான் எதற்காக வேண்டி? ஸுஹூருக்காக வேண்டி. அப்ப உஜூதுனா பிஹி, நாம் இருப்பது அவனை கொண்டு, ஸுஹூருஹு பினா, அவன் வெளியானது நம்மை கொண்டு. ஆக 2 பேரும் தேவைப்படுறாங்க துனியா வர்றதுக்கு. வலௌலாஹு வலௌலானா லமா கானல்லதி கானா, அவன் இருந்திருக்காவிட்டால், நான் இருந்திருக்காவிட்டால் எது நடந்தோ நடந்தே இருக்காது. எது நடந்ததோ
அது நடந்தே இருக்காது, மொத்த துனியா நடந்தே இருக்காது பை. அப்ப இருக்கிறதுக்கு அவனும் தேவைப்படுகிறான், நானும் தேவைப்படுகிறேன். அப்ப என் ரப்புடைய கோடிக்கணக்கான தஜல்லிகளை வெளிப்படுத்துகிறான, நானும் ஒரு சின்ன கண்ணாடியா வெளிப்படுத்துறேன். அவன் கோடிக்கணக்கான ஹுஸ்னுகளில் ஒரு அழகை நானும் தான் வெளிப்படுத்துறேன். இதுவும் ஒரு அழகுதான் பை. நான் அசிங்கமானவன் தான், இதுவும் ஒரு அழகுதான். ஏன் இதுலயும் சில சிஃபத்துகள் வெளியாகுது. என்ன பை? किसी का हुस्न का जलवा है एक निकाब में, किसी का हुस्न का जलवा है एक निकाब में, कोई यार की हल्की सी एक निकाब में जमाल यार की. என்னுடைய நேசன், என் காதலனுடைய பேரழகை காட்டும் ஒரு சிறு துளியாக நானும் தான் இருந்தேன். जमाल यार की हल्की सी एक निकाब में, जमाल यार की हल्की सी, कोई है बहर तो उस बहर की हबाब में. ஒருவனோ சமுத்திரம், பிரம்மாண்டமான கடல், அந்த கடலின் கோடி 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 கணக்கான நுரைகளில் நானும் தான் ஒரு நுரை. जमाल यार की हल्की सी एक निकाब में, किसी का हुस्न का जलवा है वो हिजाब में, कोई है बहर तो उस बहर की हबाब में. விளங்குங்களா? அப்போ அந்த அடிப்படையில் எஜமா சொல்றாங்க பாய், நீ அதை விளங்காட்டி என்ன செய்ய முடியும்? வா 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 சொன்னாங்க. किसी का हुस्न का जलवा है वो हिजाब में, वो बेनजीर हसी, वो बेनजीर हसी. அவனோ ஈடு இணையற்ற பேரழகன். அவனை காட்டுவதற்கோ கோடிக்கணக்கான கண்ணாடி இருக்கிறது. वो बेनजीर हसी और मैं उसका आईना, वो बेनजीर हसी और मैं उसका आईना, वो अपने हुस्न में बेमिसल लाजवाब में. அவனோ பேமிசல் ஈடு இணையற்ற அழகன். அந்த அழகனை கோடி 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 கண்ணாடியில் காட்டுகிறது. நானும் ஒரு உடைந்து போன சிறு கண்ணாடி, அவன் அழகை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி தான் நான். அதனால உடஞ்ச கண்ணாடி எல்லாம் நேசிக்கிறான். காலையில சூரியன் உதிக்கிறத பார்த்துருக்கீங்களா? மதிய வேலையில பார்க்க முடியாது இல்ல. மதிய வேலை சூரியன் சின்னதா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா. காலையில பெருசா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சிகப்பா இருக்கும். உதய சூரியன் பார்த்துருக்கீங்களா? இது பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு அளவு சொல்லுங்களேன், ஒரு கையில காட்டுங்க பை. ஒரு இவ்வளவு பெருசு இருக்கும் வச்சுக்கலாம். உதய சூரியன் இவ்வளவு பெருசா ஜி, பெருசா இருக்குமா இல்லையா? உதிக்கும் சூரியன் சிவப்பா கண்ணில் பார்க்கலாமா இல்லையா? கண்ணில் பார்க்கலாம். சிவப்பா அழகாக தெரியுது ஜி. 2 மலைகளுக்கு மத்தியில் தெரிஞ்ச உதய சூரியன் சூப்பராக இருக்கும். மாலை மறையக்கூடிய சூரியன் பற்றி அழகாக தெரியும், பெருசாக தெரியும் ஜி. இந்த சூரியன் எவ்வளோ பெருசு பேது பார்க்க எவ்வளோ பெருசு தெரியுது. ஒரு டேங்க் பெருசு தெரிஞ்சு வச்சுங்களேன். பார்த்தா நம்ம கண்ணில் பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜ் பெருசுக்கு, அதில் ஃப்ரிட்ஜில் பாதி இருக்கும், அவ்வளோ பெருசு தெரியுது. நம்ம தலையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு வச்சுக்க. உண்மையில் அவ்வளோ பெருசுனா அது எவ்வளோ பெருசு சூரியன். இந்த பூமி மாதிரி வரைஞ்சிக்கலாம். 100 கோடி பூமி உள்ள போட்டலாம் அவன் டப்பாவை வச்சா. சூரியனை எடுத்து பாருங்க எத்தனை கோடின்னு. கெப்பாசிட்டி ஆஃப் சன், சூரியனுடைய கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க. நம்ம பூமி இருக்குல்ல, இது மாதிரி 100 கோடி பூமியை, நான் சுமாரா சொல்றேன், இன்னும் அதிகமா இருக்கும். 100 கோடி பூமியை அந்த சூரியனை கொஞ்சம் மேலே மட்டும் மூடி ஓப்பன் பண்ணி உள்ள போட்டோம்னு வச்சுங்களேன், 100 கோடி பூமியை உள்ள போட்டலாம்.
ஜி எத்தனை கோடி? அது சொல்ல முடியும். எத்தனை கோடி பூமி உள்ள போடலாம்? அது 109 மடங்கு பெருசுன்னு சொல்றாங்க. 1.3 மில்லியன் அப்படின்னு அர்த்தம் என்ன? 10 லட்சம் 13 லட்சம் மடங்கு. அது வேற. 13 லட்சம் 13 லட்சம் பூமி. ஒரு பூமி 2 பூமி இல்லை போய் 13 லட்சம் பூமியே உள்ள போட்டாலும் சூரியன் வந்து பொத்திக்கும். இன்னும் இருக்கா? அவ்வளவுதானா? அல்மி மசீத் அல்மி மசீத் இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கும். அப்ப அவ்வளவு பெருசு சூரியன். இந்த பூமியை விட 13 லட்சம் பூமியை உள்ள போட்டாலும் அது நமக்கு எவ்வளவு பெருசு தெரியுது? சின்னதா தெரியுதுல. ஒரு டேங்க் பெருசுக்கு தெரியுது. டேங்க் கூட மறைச்சிக்குது. அதை இந்த பூமி தான் தெரியுது. டேங்கே மறைச்சிக்குது. அவ்வளவு பெரிய சூரியன். இதுக்கு 8 பேர் தெரியுது. பெருசா தெரியுது. இப்ப கவனிங்க. நீங்க வந்து இந்த போர்டு பெருசுக்கு 10 அடிக்கு 10 அடி கண்ணாடி கொண்டு போய் வெளியே வச்சிங்க. ஒரு மொட்டை மடல இருந்துச்சு. அது தெரியுமா சூரியன்? இப்ப கண்ணாடி பெருசா சூரியன் பெருசா? கவனிங்க. எது பெருசு? இப்போ கண்ணாடி எவ்வளோ பெருசுங்க? 10க்கு 10 பெரிய 10 அடிக்கு 10 அடி பெரிய கண்ணாடி வச்சாச்சு. இது போர்டு பெருசு. கண்ணாடி போர்டு பெருசு. தெரியுமா தெரியாதா சூரியன்? சரி. இப்போ ஃப்ரிட்ஜ் அளவுக்கு 2 அடிக்கு 3 அடி கண்ணாடி வச்சோம். அதுல சூரியன் தெரியுமா? பாதி தெரியும், முழுசா தெரியுமா? முழுசா தெரியும். சரி. இப்போ முகம் பார்க்கறது இந்த சைஸ் கண்ணாடி இப்படி பார்த்தேன் சூரியனை. தெரியுமா தெரியாதா? என்ன போய் இதுலயும் தெரியும். இதுல சூரியன் பாதி தெரியும், முழுசா தெரியுமா? தெரியுது. முழுசா தெரியும். இதை பாக்குறேன்டா. நீங்க எல்லாம் தெரியுறீங்க. இத்தனை பேரும் தெரியும். இப்ப கண்ணாடி பெருசா நீங்க பெருசா பை? இவ்வளவு பேர் இருக்கீங்க. இத்தனை 100 பேர் இருக்கீங்க. இப்படி பார்த்தா கண்ணாடி அத்தனை பேரும் தெரியுறீங்க. சரி, அதை விடு. உடஞ்சு போன இத்தினூன்னு கண்ணாடி வச்சு பாக்குறேன். இவ்வளவு பேர் கண்ணாடி உடஞ்சு போன கண்ணாடி. தெரியுமா தெரியாதா? அப்ப சூரியன் எவ்வளவு பெருசு? சரிப்பா. இது கண்ணாடி அப்படியே பிரதிபலிக்குமா? பாதி தான் காட்டுமா? காவாசி தான் காட்டுமா? சின்ன கண்ணாடி பெரிய கண்ணாடிலையும் அதான் தெரியும். உலக பெருசுலையும் தெரியும். உலக பெருசுலையும் தெரியும். தெரியுமா இல்லையா? அப்ப எதுவும் பாதி காட்டுறது, முழுசாவே காட்டுது. நீ எவ்வளவு அற்பமானவா இருந்தாலும் நீயும் ஹக்கை முழுமையாக முத்தஜல்லியாது. ஒண்ணு நான் அற்பத்திலும் அற்பமான, பாவியிலையும் பாவி, என்னை விட கேடு கெட்ட பாவி துனியாவில் யாரும் கிடையாது. ஆனா என்னுடைய ரப்பை நான் முழுமையாக பிரதிபலிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் காட்டல, முழுசா காட்டுறேன் ரப்ப. நான் காட்டுறேன் பை, முழுசா காட்டுறேன். இத்தினோடு கண்ணாடி அவ்வளவு பெரிய சூரியனை, பூமியை விட பல கோடி மடங்கு பெருசான சூரியனை இத்தினோடு கண்ணாடி காட்டும் போது ஜி, அப்ப என் ரப்பு அல்லாஹு அக்பர். நான் அசகர்லயும் அசகர், ஆனா நான் என் ரப்பை காட்டுகிறேன். காட்டுறேன் பை, ரப்பை காட்டும் கண்ணாடி. நான் சின்னவனா இருந்தாலும் முழுசா காட்டுறேன் ஜி. அவனை முழுமையாக பிரதிபலிக்கும் கண்ணாடி நான். அந்த பெருமை எனக்கு இருக்குன்றான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த உடஞ்ச கண்ணாடி நேசிக்கிறான். எனக்கும் சோறு போட்டு வாழ வச்சிருக்கிறான். கொசுவையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஈயையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இத்தனையும் வச்சிருக்கான். ஏன்? ஒன்னும் அல்லாஹ்வை காட்டக்கூடிய கண்ணாடிகளா இருக்கு. கொசு எப்படி அல்லாஹ் பிரதிபலிக்க, அப்படி ஈ பிரதிபலிக்கல. அதனால கொசுவும் தேவை, ஈயும் தேவை. எதையுமே அல்லாஹ் வேஸ்டா படிச்சதில்லை. ஒமா ஹலக்ன சமாவாத்தி வந்தார்ல லாயிபீன். விளையாட்டுக்கு படிச்சேன்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் விளையாட்டுக்கு படிச்சேன்னு நினைச்சீங்களா? இல்லை, ஏன் தேவையில்லாமல் படிச்சா நீ நினைக்கிற? நீ செவ்வாய்க்கிழமை இருக்குது நமக்கு தேவை. சந்திரன் 2 படிச்சிருந்தா கூட கொஞ்சம் வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பை நைட்டுக்கு. செவ்வாய்க்கிழமை நமக்கு என்ன, வியாழன் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படி நினைக்கிறியா? ஒமா அப்ப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசன். இன்னும் இது ஒரு இடத்துல இல்லை, வேஸ்டா படிச்சேன்னு நினைச்சீங்களா? ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல இவற்றெல்லாம் விளையாட்டுக்கு படிச்சேன்னு நினைச்சீங்களா? விளையாட்டுக்கு படிச்சேன்னு நினைச்சீங்களா? அபசன் படிச்சிருந்தா இல்லைன்றான் அல்லா. வீணா படிக்கவும் இல்லை, விளையாட்டுக்கு படிச்சேன்னு நினைக்காதீங்கன்றான் அல்லா. இது காணப்போச்சு. பாத்திலா படிக்கலன்னு சொல்றான் அல்லா. وما خلقنا السماوات والارض وما بينهما لاعبين وما خلقناهما الا بالحق
இது ஹக்கை கொண்டுதான் படைச்சேன், இவற்றை அனைத்தும் ஹக்கை கொண்டுதான் படைத்தேன். ஒமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா பாத்திலா, விட்டுலாம் பாத்திலாக வேஸ்டா படைக்கல. ذالک ظن الذين كفروا, காஃபிர் நினைக்கிறான் அந்த மாதிரி நரகத்துக்கு போற காஃபிர். ஜி வயலுல் லல்லதீன கஃபரு மினன் நார், நரகத்துக்கு போட. இதெல்லாம் வேஸ்டாக படிச்சேன், எதையும் பாத்திலா படிக்கல, அபசா படிக்கல, லைபோ லஹுவா படிக்கல. பின் எப்படி படிச்சேன்? அல்லாஹ் சொல்றான் ஒமா ஹலக்னாஹுமா, இந்த வானம் பூமி அத்தையும் படைக்கவில்லை இல்லா பில் ஹக், உஜூத முத்லக கொண்டுதான் படைச்சேன். ஹக்னா உஜூத முத்லக். ஏன் இந்த உஜூத முத்லக்கை காட்டும் கண்ணாடியாக படைச்சேன், உஜூதை பிரதிபலிக்கிற கண்ணாடியாக படைத்தேன். வலாகின் அக்ஸரஹும் லா யஅலமூன், நம்ம பேருக்கு விளங்க மாட்டாங்க, அதிகமான பேர்கள் இதை பற்றி விளங்குவதில்லை. அப்ப இவை எல்லாவற்றையுமே என்னை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகத்தான் படைத்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு பொருளையும் நேசிக்கிறான், கொசுவையும் நேசிக்கிறான், ஈயையும் நேசிக்கிறான், எதையும் அல்லாஹ் வெறுக்கல. நபை அத்தனையும் நேசித்துக் கொண்டுதான் இருக்கு. வா ரப்பனாமா, விளங்கி அறிவுடையவர் சொல்றாங்க, ரப்பனாமா ஹலக்த ஹாதா பாத்திலா, ரப்பி எதையுமே நீ பாத்திலா படைக்கல இந்த உலகத்துல. வைத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ பாத்திலா படைக்கல ரப்பே, எல்லாம் ஹக்கு கொண்டு தான் படைச்சிருக்கிறேன்னு அறிவாளிகள் விளங்கிறாங்க. அவங்க ஆரிஃபின் விளங்குவாங்க. அவள் ஆரிஃபின் பிறகு என்ன ஆதாரம் பாருங்க, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தான் இலாஹ், அல்லாஹ் தான் இலாஹ். நின்றா என்ன நினைப்பாங்க, நின்னா என்ன நினைப்பாங்க, என்ன நிக்க வச்சவன் அல்லாஹ் நினைப்பாங்க, உட்கார்ந்து என்ன நினைப்பாங்க, உட்கார வச்சவன் அல்லாஹ் நினைப்பாங்க, படுத்த என்ன நினைப்பாங்க, படுக்க வச்சவன் அல்லாஹ் நினைப்பாங்க, மௌத்தா பண்ண நினைப்பாங்க, ஹுவ அமாத வ ஹியா, இது வரைக்கும் வாழ வச்சவன் தான் என்ன மௌத்தாக்குன்னு அவன் தான் நினைப்பாங்க. மலக்குல் மௌத்லயும் மௌலாவை ஷூ செய்வாங்க. அது எப்படி ரப்பே, வனஃபக்து ஃபிர் ரூஹில மலக்குல் மௌத் எங்க இருந்தாங்க? வனஃபக்து ஃபிர் ரூஹி, ரூஹ ஊதுறேன்னு நீ சொன்னையே, இப்ப நான் நேரடியா ஊதுறேன்னு சொன்னேன். அவ ரூஹ புடுக்கிறதுக்கு மட்டும் மலக்குல் மௌத் வருவாங்களா? அவங்களே மலக்குல் மௌத் சூரத்துல வந்தவனும் யாரும் இல்லை, இதான் அங்கேயும் மலக்குல் மௌத்லயும் மௌலாவை ஷூ செய்வாங்க. முன்கர் நிக்கிறேன், வா வா மௌல நல்லதா இருக்கு வேஷம் பாரு, செவந்த புலு கண்ணு, கருப்பு கருப்பு பயம் காட்டுறீங்களா நீ? முன்கு மலக்கானி, அசுரகானி, அசுவதானி. அறியாதவர்கள் பயப்படுவாங்க, மௌலாவை ஷுஹூத் செய்யாதவர்கள். ஷுஹூத்ல இருந்தவங்க அவங்க அசுரகானி அசுரகான் வேஷம் போட்டு பயப்படுவாங்களா? அதெல்லாம் பயப்பட மாட்டோம். வந்தது யாருன்னு அவங்க விளங்கிட்டாங்க இல்லையா பை, அவங்க பயப்படணும். இன்னும் சிரிப்பாங்க சிரிப்பாங்க பை. நான் என் புள்ளிட்ட விளையாடுறதுக்காண்டி வீட்டில் கொம்புலாம் தலையில் மாட்டிக்கிட்டு, கருப்பு சாயம்லாம் இங்கே பூச்சிக்கிட்டு, எங்க இங்கெல்லாம் கருப்பு சாயம் பூச்சிக்கிட்டு, கண்ணில் எல்லாம் சுருமா அள்ளி பூச்சிக்கிட்டு, சேவலம் பூச்சிக்கிட்டு, என் குழந்தை 2 வயசு பல்லில் பேப்பர் பேத்திட்டு ஊ ஆன்னு அது சிரிக்கும். மேலே கொம்பை எனக்கு கூட வாங்கி பிடி தான் வச்சுக்கும், முகமூடி தூக்கி போட்டு வச்சிருச்சு. நீ பயந்துருவியா? நசீர் பயப்படுவாரா? நசீர் பயச்சு அறியாத குழந்தைங்க பயப்படலாம், 1 வயசு பிள்ளைங்க. நசீர் இப்போ 15 வயசு ஆச்சு, அத்தாயிரம் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றேன், கொம்பை தூக்கி மாட்டிக்கிட்டு, இப்படி மாட்டு கொம்பை தூக்கி மாட்டிக்கிட்டு புலி வேஷம் போட்டு அப்படின்னு சிரிப்பார். இன்னும் வேகமா படிச்சு விடுவேன், புலி அப்படின்னு. என்ன பை, இன்னும் சிரிப்பார்ல அவரு, சிரிப்பாரா பயந்துருவாரா? பயந்து நடுங்கி பயந்து நடுக்குவாரா? அறிஞ்சவங்களுக்கு என்ன பை அது? முதல்ல இந்த வேஷம் நல்லதா இருக்கு. அஸ்வதானி அஸ்ரகானி மன் ரப்புக வர ஷான் குல்லேமின் நல்லதா இருக்கு ஜமன. நீதான் அங்கே நீதான் பல்லியாமல் மாஷா நீ தானே சொன்ன ஜி, நீதான் சொன்ன. அஸ்ரவுல் ஹாசிபின், விரைவாக கணக்கு கேட்பேன் அல்லது அப்படி அல்லாஹ் பத்தி பயம் காட்டுறானோ. அஸ்ரவுல் ஹாசிபி விரைவாக கணக்கு கேட்பேன்னு சொல்லி அந்த ஆஜிட் முடிக்கிற மாதிரி அல்ல அப்படிங்க எடுங்க. இன்னைக்கு ஓதுறீங்களா பை, இன்னைக்கு போல ஓதுனாங்க, என் கைஃபி டான்ஸ் எல்லாம் ஆடலான்னு வந்துருச்சு எனக்கு.
ஏற்கனவே நித்யானந்தாங்கிறான், இதில் டான்ஸ் ஆனால் என்ன சொல்லுவான்னு தெரியல. இன்னைக்கு வேணும் ஆயிடுத்து பை ஜி இல்லை, இந்த வேற இடத்துல ஜி சரியல் ஹிசாப், இன்னும் சரியல் ஹிசாப் ஆயிடுங்க. அது எடுங்க, இன்னைக்கு வேணும் ஆயிடுத்து. வர மிக விரைவில் கேள்வி கேட்பவன் 7 ஜுஸு 8 ஜுஸு பை சரியல் ஹிசாப் அப்படின்னு இன்னும் ரொம்ப வாஸ்டா கேள்வி கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்போ என்ன தண்டனை கொடுக்க போறானோ அப்படின்னு நீ பயந்து நடுங்கி நிற்ப. ஜி ஆமாம் பாய், இன்ன ரப்பக்கல்ல சரி இது இல்லை. அல்லாஹ் சரியல் ஹிசாப் படிங்க. சும்மா இன்ன இலைனா யா சும்மா இன்ன அலைனா ஹிசாபகம் சும்மா இன்ன அலைனா ஹிசாப். சரியல் ஹிசாபா அல்லாஹ் ஏன் இருக்கிறான்? நாயத்தை வந்துச்சு, மிக விரைவாக கேள்வி கேட்பவன் ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு காட்டா மிக விரைவாக மன்னிக்கிறதுக்காக. இன்னஹு லஸரீஉல் இகாப் இன்னஹு லகஃபூருர் ரஹீம். மிக விரைவாக கேள்வி கேட்டு மிக விரைவாக மன்னிச்சிடும். ஜி இன்னொரு ஆயத்தில் இப்போ நீங்கள் முதல் எடுத்துக்க நடத்திடுமா அஸ்ரவுல் ஹாசிபின்னு சொன்னீங்களா, வேறு விரைவில் கணக்கு கேட்பவன். ஏன் விரைவில் கணக்கு கேட்குறான்? விரைவில் மன்னிக்கிட்டு இருக்கான். நீ கஃபூர்னு சொல்லிட்டே அவன் தான், கஃபூரை அறிஞ்சுக்கிட்டே அவனை தான் அறிஞ்சுங்களா. சும்மா ருத்து இலல்லாஹி, அல்லாஹின் பக்கம் அவர்கள் திரும்பப்படுவார்கள். மௌலாஹுமுல் ஹக், ஹக்கான அவனுடைய மௌலாவின் பக்கம். அலா லஹுல் ஹுக்மு, அவனுக்குத்தான் அங்கே கட்டளையிடும் சக்தி. வஹுவ அஸ்ரவுல் ஹாசிபீன், கேள்வி கேட்பவர்களில் மிக விரைவானவன். சொல்லிட்டு குல் மை யுனஜ்ஜீக்கும் ஃபீ துலுமாத்தில் பர்ரி வல் பஹர், இந்த அனைத்தினுடைய இருளை விட்டு உங்களை காப்பாற்றுபவன் யார் இருக்கிறார்? இந்த கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுறவன் அஸ்ரவுல் ஹாசிபீனா ஏன் இருக்கிறான்? உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இருக்கிறான். समझ में आ गया भाई? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம மகஃபிரத்தை அவ்வளவு விரும்புறான். காரணம் என்ன? அவன் படைத்த நோக்கமே மகஃபிரத் தான், இதை மன்னிக்கிறத நோக்கம், தன்னை வெளிப்படுத்துறது அல்லாஹ்ட நோக்கம். நம்ம கையேந்தி அல்லாஹ்ட்ட கேட்கலைன்னா கோவப்படணும். ஏன் விளைஞ்சிங்களா? இப்ப நீ கேட்க தானே படைச்சேன், இது கொடு அதை கொடு அதை கொடு அல்லாஹ் இது கூட கேட்டே நான் கொடுத்துக்கிட்டே, நீ கேட்டே இருக்கணும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீ கேட்டே இருக்கணும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் படைச்சேன். நீ கேட்பதற்கு பேர் நீ செய்யக்கூடிய உன்னுடைய மக்சது, நான் கொடுப்பது என்னுடைய மக்சது. வயஅபுதுனி வஅபுதுஹு யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் யஅபுதுனி அஅபுதுஹு. அது குல்ல யமின்ஹு ஃபீ ஷான் யஅபுதுனி. அதுதான் எஜமா அந்த கோட் வேர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் ஏன் சொல்லணும்? நேரா சொல்லிட்டு போக வேண்டியதான்னு கேட்கலாம். அது அல்லாஹ் ரசூலுடைய பழக்கமே அப்படிதான். ஈசா சொல்றாங்க பாருங்க, அலமு மாஃபி தஅலமு மாஃபி நஃப்ஸி, என் நஃப்ஸில் உண்டானதை நீ அறிவாய் ரப்பே. சரிதான் இது. வலா அலமு மாஃபி நஃப்ஸிக, உன் நஃப்ஸில் உண்டானதை நான் அறிய மாட்டேன் ரப்பே அப்படின்னு சொல்றாங்க. முஷாக்கலா இது வார்த்தைகள் இது தோதுவான வார்த்தையை போடுறது. இவன் அந்த வார்த்தை உண்மையில ஈமான் கொள்ளாமா? அல்லாஹ்வுடைய நஃப்ஸ் ஒன்று இருக்கா? அல்லாஹ் கை இருக்கா? எதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், இவள் கை மேல் அல்லாஹ்வுடைய கையின்னு. அல்லாஹ் கை இருக்கு நம்புறது குஃபர் ஆயிருச்சு. ஏன்னு கேட்டா கை ஜிஸ்முக்கு சார்ந்தது. ஜிஸ்மு அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொன்னா குஃபர், உடல் இருக்குன்னு சொன்னா குஃபர். அது முஜஸ்ஸிமாக்கிற காஃபிர்கள். அதான் சரிங்க. அப்ப எதுல்லாஹினா அந்த இஸ்திலாஹன்னு வேற அர்த்தம். அல்லாஹ்வுடைய கை இருக்குன்னா வேற அர்த்தம், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது அப்படி அர்த்தம். சமயமாக பை அதனால எஜமா சொன்ன அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்னு அரபி எஜமா யாரோ அவங்க எப்படிப்பட்ட மகான் அவர்கள், அந்த வார்த்தை விலங்கனுடைய போய் கேட்கணும். அவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சிலர் கூறுகிறார்கள். அதற்காக இந்த விளக்கம், அவங்களுக்கு சொல்ல விளக்கம் அவன் கேட்க மாட்டான், நான் உங்களுக்கு சொன்ன நீங்கள் விளங்கி
இதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.